ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 271 இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு திமிர் ஆகாது. ரூபினி சொன்ன விஷயத்தை சுற்றி இருந்தவர்கள் மட்டுமல்ல, கல்கியும் கூட மிகவும் ஆச்சரியப்பட்டு போனாள். ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை பிளாக் கேட் என்பவர் ஒரு அபூர்வ மனிதர். கொலை வழக்கில் கொள்ளை வழக்குகளிலும் அதிகமாக தொடர்புடையவர். தீயவர்களுக்கு வேலை பார்த்தாலும் சில சமயங்களில் போலீசார் முதலியோருக்கும் வேலை பார்த்திருக்கிறார். ரூபினி மேல் ஆர்வத்தை அதிகப்படுத்தும்படி அவள் சொன்ன விஷயம் அமைந்தது. உடனே அங்கிருந்த ஆபீசர் அனைவரும் அவளை சுற்றி நின்று பிளாக் கேட்டை பற்றி கேள்வி கேட்க தொடங்கினார்கள். அதில் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் ஷங்கர். உங்களுக்கு பிளாக் கேட்ட தெரியுமா? அவங்கள கற்பனைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பழகியே இருக்கன்னு சொல்றீங்க. அவங்க எப்படி இருப்பாங்க என்றும் பிளாக் கேட் திறமைகளை பத்தி சொல்லுங்க என பல பக்கங்களிலிருந்து குரல் எழும்பியது. அனைத்தையும் கேட்ட ரூபினி புன்னகைத்தபடியே பேச ஆரம்பித்தாள். பிளாக் கேட் ரொம்ப உயரமா இருப்பாங்க. அவங்களோட கண்ணு கூர்மையா இருக்கும். அவங்க ரொம்ப ஆக்டிவா போல்டா இருப்பாங்க. சுறுசுறுப்புக்கு எல்லையே கிடையாது. தொடர்ச்சியா 3 நாள் கூட வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படாது என தனக்கு தெரிந்த பல கதைகளை அள்ளிவிட்டாள். அனைத்தையும் கேட்ட மற்றவர் புராணங்களில் வரும் கதாபாத்திரத்தை போல பிளாக் கேட்டை நினைத்து வாய்களை பிளந்தார்கள். சற்று தள்ளி இருந்த கல்கியோ, இவ சொல்றதுல ஒண்ணு கூட உண்மை கிடையாது, இப்படி கதை விட்டுட்டு இருக்காளே என நினைத்தாள். ஆனால் அவள் பேச்சை கவனிக்கவில்லை. அவள் பேசுவதை கவனித்த பிரதியாவுக்கு எரிச்சல் அதிகமாக வந்தது. அவள் கூட்டத்தை விலக்கிவிட்டு முன்னால் வந்து பேச ஆரம்பித்தாள். நீங்க சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க வேற ஒரு ஆளை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். அதை கேட்டு ரூபினிக்கும் சுற்றியிருந்த அனைவருக்கும் ஏமாற்றம் கிடைத்தது. அவள் வித்தியாசமாக பார்த்து, ஏன் பிரதியா நீங்க இப்படி சொல்றீங்க என கேட்டாள். உடனே அவள் விளக்கமாக பேச ஆரம்பித்தாள். நானும் ஒரு தடவை பிளாக் கேட்டை மீட் பண்ணிருக்கேன். அவங்கள தூரமா இருந்து நான் பாத்திருக்கேன். ஆனா அவங்களோட உருவம் அப்படியே மனசுல இருக்கு என்றாள். அதை கேட்டதும், என்ன சொல்றீங்க, அவங்க எப்படி இருப்பாங்க என அனைவரும் கேட்டார்கள். அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் போயிருந்தேன். கடைசி வரைக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா பக்கத்துல போனப்ப கடைசி நொடியில அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப உயரமாலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நார்மலான ஹைட்ல தான் இருப்பாங்க. அவங்களோட கண்ணும் தூங்கி வழிஞ்ச மாதிரி தான் இருக்கும். மிச்சப்படி நான் அவங்கள பாக்கல. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்றாள். அதை கேட்டவுடன் கூட்டத்தில் இருந்த சிலர் பிரதியாவுக்கு ஆதரவாக பேசினார்கள். இவ்வாறு அந்த இடத்தில் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த சத்தத்தை கேட்ட தேவாவும் மூர்த்தியும் தங்கள் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அதனை பார்த்தவுடன் சில நொடிகளில் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்தது. மூர்த்தியோ, இப்ப எதுக்கு இந்த வாக்குவாதம்? போய் அவங்க வேலைய பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வேலை இருக்கு என்றான். ஆனால் தேவா கேட்கவில்லை. இந்த பொண்ணுங்க அவங்க கூட யாராவது புதுசா வேலை பார்க்க வந்தா இப்படிதான் பண்ணுவாங்க போல. புதுசா ஒரு ஆள் வந்தா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க என்றான். அவ்வாறு அவர் கூறுவது கல்கியையும் பிரதியாவையும் தான் என புரிந்தது. உடனே கல்கிக்கு அதிகமான கோபம் வந்தது. அவள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னர் பிரதியா பேச ஆரம்பித்தாள். நான் யார் கூடயும் பிரச்சனை பண்ணல. எனக்கு தெரிஞ்ச உண்மைய வெளியே சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க இத தப்பா எடுத்துக்காதீங்க என்றாள். அந்த கூட்டம் மெதுவாக கலைந்தது. ரூபினியோ, சமயம் வரப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மைதான்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன் என்றபடி சென்றாள். அங்கே வேலை செய்த அனைவருக்கும் புதிதாக வந்த ரூபினியை அதிகமாக பிடித்தது. முக்கியமாக அன்று பகல் பொழுது முழுவதும் அவளை பற்றி பெருமையாக பேசினார்கள். ரூபினி உண்மையிலேயே பெரிய ஆளு. அவங்களுக்கு பிளாக் கேட்ட தெரியுமா? உண்மையிலேயே அவங்க பெரிய ஆளுதான் என ஷங்கர் சொன்னான். அதற்கு அருகே அமர்ந்திருந்தவனும், ஆமா, அது மட்டும் இல்ல, அவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பழகுறாங்க, எல்லாருக்கும் உதவி பண்றாங்க. நம்ம ஆபீஸ்ல இப்படி எல்லாம் இருக்கிற ஆள் இருக்கிறது அதிசயம்தான் என கூறினான். ஏனெனில் இதுவரை அவர்கள் ஆபீஸில் 2 பெண்கள் தான் இருந்தார்கள். அதில் பிரதியா ஆபீஸுக்கு வெளியே கலகலப்பாக இருந்தாலும் ஆபீஸில் அமைதியாக நடந்து கொள்பவள். கல்கியோ தனிமை விரும்பி யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாள். இந்த சூழ்நிலையில் புதிதாக ஒரு பெண்மணி வந்து அனைவரிடமும் கலகலப்பாக பேசுவது அவர்களுக்கு வித்தியாசமாகப்பட்டது. அவளுக்கு ஆதரவாகவே இவர்கள் பேசினார்கள்.
அனைவரும் ரூபினிக்கு ஆதரவாக பேசுவதை கண்ட கல்கிக்கு எரிச்சல் தான் வந்தது. இவ இஷ்டத்துக்கு போய் சொல்றா, அதை எல்லாரும் நம்புறாங்க என நினைத்து வருந்தினாள். அந்த சூழ்நிலையில் அவளுக்கு அங்கு இருக்க கூட பிடிக்கவில்லை. ஆகவே வேகமாக கிளம்ப முயன்றாள். மதிய நேரத்திற்கு அவள் கிளம்பி தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அப்பொழுது அவளுக்கு எதிரே தேவா வந்தான். கல்கி, என்ன இவ்ளோ சீக்கிரமா கிளம்பிட்டீங்க என கேட்டான். அவளோ, இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல, எனக்கு இருந்த வேலையை முடிச்சிட்டேன், சும்மா உட்கார்ந்திருக்க ஒரு மாதிரி இருக்கு, அதனால நான் கிளம்புறேன் என்றாள். உடனே தேவா, கல்கி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும் என கேட்க, சரி சொல்லுங்க என அவள் கேட்க அவர் பின்வருமாறு பேசினான். உங்க ரூமை நான் ரூபினிக்கு குடுக்கலான்னு இருக்கேன். நீங்க ஆபீஸ்ல நிரந்தரமா வேலை செய்யறவங்க கிடையாது. அந்த ஒரு கேஸ்க்காக வந்திருக்கீங்க. எப்படியும் இது முடிஞ்சதும் போயிருவீங்க. ஆனா அவங்க நிரந்தரமா இருக்க போறவங்க, அவங்களுக்கு நாம ரூம் கொடுக்கணும்ல என்றான். அவன் இப்படி சொல்லுவதை கேட்ட கல்கிக்கு எரிச்சல் வந்தது. அவன் தன்னை அவமானப்படுத்துவதாக உணர்ந்தாள். ஆகவே அவள், எதுக்கு தேவையில்லாம என்ன காலி பண்ண சொல்றீங்க? அவங்களுக்கு வேணும்னா புதுசா ஒரு ரூம் கொடுங்க என கேட்டாள். தேவா அதனை கேட்கவில்லை. உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் சொல்றேன். உங்க டேபிள்ல இருக்கிற உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இல்லனா ஏதாவது டேமேஜ் ஆயிரும் என்றான். அவன் இப்படி தொடர்ந்து பேசுவதை கண்டு கல்கிக்கு அதிகமான எரிச்சல் தான் வந்தது. உடனே கோபமாக கத்த ஆரம்பித்தாள். நான் இங்க வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்கலனா நேரடியா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஆனா இப்படி கூட்டிட்டு வந்து வச்சு என்னை அவமானப்படுத்தாதீங்க என்றாள். ஆனால் தேவா அதை கேட்கவில்லை. இது ஒரு சின்ன விஷயம் கல்கி, இத பெருசாக்க அவசியமே கிடையாது என்றபடி நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது தன்னை கடந்து சென்ற போது கல்கி தனது காலை அவளின் 2 கால்களுக்கும் இடையே விட்டாள். உடனே தேவா தடுமாறி கீழே விழ சென்றான். ஒரு கையால் அவன் கையை இறுக்கமாக பிடித்த கல்கி அவனை நிலையாக நிற்க வைத்தாள். உங்களுக்கு ரூபினி மேல அக்கறை இருந்தா அத நேரடியா அவகிட்ட காட்டுங்க. என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணீங்க, நடக்கிறதே வேற. நான் இப்பவே வெளியே போறேன். என் ரூமுக்கு அங்க இருக்கிற பொருளுங்களுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் என்றபடி நடந்தாள். அதை கண்டவுடன் தேவா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். ஏனெனில் அந்த அலுவலகத்தில் இன்னும் பல ரூமுகள் இருந்தன. ஆனால் இதனை காரணமாக வைத்து கல்கியை சற்று அவமானப்படுத்தலாம் என நினைத்துதான் இவ்வாறு செய்தான். ஆனால் பதிலுக்கு கல்கி இப்படி நடந்து கொள்வாள் என அவன் எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகள் அதிர்ச்சியில் இருந்து வெளியே வந்த அவன் தட்டு தடுமாறி அலுவலகத்திற்குள் சென்றான். அந்த அறையை விட்டு மெயின் ஹாலுக்கு கல்கி வந்தபோது அவளுக்கு எதிரே ரூபினி வந்தாள். அவளை கண்டவுடன் கல்கிக்கு எரிச்சல் தான் அதிகமாக வந்தது. இவளாலதான் இங்க எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு, என்ன பண்றோன்னு தெரியாமலே இவ்ளோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கா என நினைத்தபடி நடந்தாள். ஆனால் ரூபினி கல்கியை விடுவதாக இல்லை. கல்கி, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? நான் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, அதை மட்டும் எடுத்து கொடுக்கறீங்களா என்றபடி தனது கையில் இருந்த சில ஃபைல்களை கொடுத்தாள். அருகே இருந்த ஜெராக்ஸ் மிஷினையும் காட்டினாள். கல்கிக்கோ எரிச்சல் அதிகமாக வந்தது. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் இப்பவே வெளியே கிளம்புறேன், தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க என்றபடி நடந்தாள். ரூபினியோ மீண்டும், எனக்கும் முக்கியமான வேலை கொஞ்சம் இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்றாள். ஆனால் கல்கி அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் தொடர்ந்து நடந்தாள். பின்னர் ரூபினி அந்த ஃபைலை எடுத்தபடி ஜெராக்ஸ் எடுப்பதற்காக சென்றாள். அருகே அமர்ந்திருந்த சங்கரும் சில ஊழியர்களும் கல்கி இப்படி நடந்து கொள்வதை கண்டார்கள். இருந்தாலும் கல்கிக்கு இவ்வளவு திமிர் ஆகாது. அவங்க ஒரு ஹெல்ப் தான் கேக்குறாங்க, அத கூட பண்ணாம போறாங்க என ஒருவருடன் ஒருவர் பேசியபடி இருந்தார்கள். அவர்களுக்கு உள்ளே நடந்த விஷயம் எதுவும் தெரியாது. கல்கியை தாழ்வாகவும் ரூபினியை உயர்வாகவும் அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். கல்கியோ எதனை பற்றியும் கவலைப்படாமல் வெளியே சென்று காரை எடுத்தபடி விரைவாக வீட்டிற்கு சென்றாள். ரூபினி ஜெராக்ஸ் மிஷின் அருகே இருந்தாள். அவளை சந்திப்பதற்காக சங்கர் சென்றான். புன்னகையுடன் அவனை ரூபினி வரவேற்றாள். ஹலோ சங்கர், வாங்க, ஜெராக்ஸ் ஏதாவது எடுக்கணுமா என கேட்டாள். அவள் இவ்வாறு மகிழ்ச்சியாக பேசுவதை கண்ட சங்கருக்கு அவள் மேலிருந்த நல்லெண்ணம் உறுதியானது. அதே சமயம் கல்கியின் மேலிருந்த எண்ணமும் உறுதியானது. கல்கியால அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நாம அவங்களுக்கு ஆதரவா பேசலாம் என்ற நினைவில்தான் சங்கர் வந்திருந்தான். ஆகவே
நீங்க அந்த கல்கிய பத்தி அதிகமா கவலைப்படாதீங்க. அவங்க எப்பவுமே இப்படிதான் யார் கூடயும் சேர மாட்டாங்க. இப்படிதான் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க என்றான். அதற்கு ரூபினி, ஆமா, நான் பாக்குறப்பயே அப்படிதான் நினைச்சேன். என்னோட திறமைய பார்த்து அவங்களுக்கு பொறாம வந்துடுச்சோ என்னமோ என்றாள். சங்கரோ, அப்படி கூட இருக்கலாம். ஆனா அவங்க சீக்கிரமா இங்கிருந்து போயிருவாங்க. இந்த ஒரு கேஸ் மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க என்றான். அதற்கு ரூபினியும் அமைதியாக பதில் சொன்னாள். இருவரும் நட்பாக சிறிது நேரம் பேசியபடி இருந்தார்கள். அதனை கண்ட வேறு சில ஊழியர்களும் அங்கே வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ரூபினியை வாழ்த்தியும் கல்கியை திட்டியும் பேசினார்கள். ஏனெனில் அவ்வாறு பேசினால்தான் ரூபினிக்கு பிடிக்கும் என நினைத்தார்கள். அவர்கள் அனைவரும் கலைந்து சென்ற பிறகு சங்கர் ரூபினியை பார்த்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க என்றபடி பேச ஆரம்பித்தான். கல்கிக்கு கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, மெடிக்கல் ஃபீல்டுலயும் இருக்கு. அதனாலதான் இங்க வச்சிருக்காங்க. இல்லனா அவங்கள என்னைக்கோ வெளிய அனுப்பியிருப்பாங்க. முக்கியமா ஹேக்கிங்ல திறமையா இருக்கிற ஆளுங்க நமக்கு தேவைப்படுறாங்க என்றான். அதற்கு ரூபினி ஏளனமாக பதில் சொல்ல ஆரம்பித்தாள். அவங்க எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் குட் டெவில் அளவுக்கோ மேட்மேட் அளவுக்கோ வர முடியாது என்றாள். அவள் எதற்காக இப்படி பேசுகிறாள் என சங்கருக்கு தெரியவில்லை. ஆகவே, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு அவங்க 2 பேரையும் தெரியுமா என கேட்டான். அவளோ, ஆமா, எனக்கும் 2 பேரையும் தெரியும். அவங்க கூட டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன் என்றாள். அதை கேட்டவுடன் சங்கருக்கு அதிகமான அதிர்ச்சி ஏற்பட்டது. உலகில் உள்ள பிரபலமானவர்கள் அனைவருடனும் ரூபினி தொடர்பு வைத்திருப்பதாக நினைத்தான். ஆகவே உற்சாகமான குரலில், அவங்கள உங்களுக்கு தெரியுமா, அவங்க 2 பேர்கிட்டயும் நீங்க ஹெல்ப் கேட்க முடியுமா என கேட்டான். அவன் எதற்காக இவ்வளவு ஆச்சரியமாக பேசுகிறான் என்பது ரூபினிக்கு புரியவில்லை. இருந்தாலும் அதனை மனதிற்குள் மறுத்தபடியே, என்ன சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க என கேட்டாள். இப்ப அவங்க 2 பேரையும் நம்ம டீம்ல சேர்த்துக்கிறதுக்காக தேவா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. உங்களால அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை மட்டும் டீம்ல சேர்க்க முடிஞ்சாலும் கல்கிய உடனே வேலையை விட்டு அனுப்பிடலாம். உங்ககிட்ட திமிரா நடந்துகிட்டதுக்கும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி இருக்கும் என்றான். ரூபினியோ, கண்டிப்பா நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். ஒருவேளை அவங்க சரின்னு சொன்னா நாம நினைச்சது நடக்கும் என்றாள். அந்த யோசனை சங்கருக்கும் சரியென்றுதான் பட்டது. இப்ப கூட நம்ம சிஸ்டம்ல ஒரு ஃபால்ட் இருக்கு, அதை யாராலையும் சரி பண்ண முடியல. அதனால அப்படியே வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அவங்க கிட்ட சொல்லி இதை சரி பண்ண சொல்ல முடியுமா? ஒருவேளை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்க ஒரு அடையாளம் கிடைக்கும், உங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் என்றான். ரூபினி சற்று சிந்தித்தவாறு, சரி, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன், எப்படியும் அவங்க சீக்கிரமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என பெருமையுடன் சொன்னாள். நீங்க என்ன நினைச்சாலும் அதை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால சீக்கிரமா இதை பண்ணி முடிங்க என சங்கர் சொன்னான். அவளும், நான் கல்கிய பழி வாங்கணும்னு இதை பண்ணல, நம்ம டீம் நல்லதுக்காக பண்றேன் என்றபடி அங்கிருந்து நடந்தாள். அதே நேரத்தில் கல்கியும் வீட்டை அடைந்திருந்தாள். தனது ஜீப்பை நிறுத்திவிட்டு வேகமாக அதிலிருந்து இறங்கினாள். அப்பொழுது அதற்கு அருகே புதிதாக ஒரு கார் இருப்பதை கண்டாள். அந்த காரின் மதிப்பு ஏறத்தாழ கோடிக்கணக்கில் இருக்கும். அதை பார்த்தவுடன் கல்கியின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவினாசிலிங்க குடும்ப வீட்டில் விலை உயர்ந்த கார்கள் பல இருந்தாலும் அந்த கார் புதிதாக தெரிந்தது. யார் இந்த காரெல்லாம் வாங்கியிருக்காங்க என நினைத்தாள். அந்த காரை சத்யா கழுவி விட்டபடி இருந்தான். அதை கண்டவுடன் கல்கிக்கு ஆச்சரியம் அதிகமாக வந்தது. உற்சாகமாக அவன் அருகே சென்று பேச ஆரம்பித்தாள். சத்யா, எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்ச பத்தியா, அதை நான் பாராட்டுறேன். ஆனா இந்த கார் கழுவுற வேலையெல்லாம் செய்ய நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்களே, எதுக்கு நீ செய்யணும் என கேட்டாள். அவள் இப்படி கேட்பதை கவனித்த சத்யா சற்று எரிச்சலுடன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். அக்கா, நான் ஒன்னும் அடுத்தவங்க காரை கழுவல, என்னோட சொந்த காரை தான் கழுவிட்டு இருக்கேன். இத நான் வாங்கிட்டேன் என்றான். அப்படி சொல்லும் போது சத்யா முகத்தில் அதிக அளவு பெருமை தெரிந்தது. உடனே கல்கி, வாங்கிட்டியா? ஏற்கனவே உன்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, இப்ப மாமா வேற அதிகமா கொடுத்தாரு, அதெல்லாம் வச்சு வாங்கினியா என கேட்டாள். அவனும், ஆமாக்கா, நான் வெளியே போறப்ப நிறைய பொண்ணுங்க கூட பேச ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஒரு பொண்ணு கூட என்கிட்ட பழகல. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறப்ப கௌஷிக் தான் உண்மையான காரணத்தை சொன்னான் என்றான். அவன் சொன்ன விஷயம் கல்கிக்கு ஆச்சரியத்தை அளிப்பதாக இருந்தது. ஆகவே, என்ன காரணம், அவன் என்ன சொன்னான் என கேட்டாள். அதற்கு சத்யா, என்கிட்ட நல்ல கார் இல்ல,
அதனாலதான் இந்த பொண்ணுங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்களாம். இப்ப கார் வந்துருச்சு, இனிமே எல்லா பொண்ணுங்களும் என் கூட பழகுவாங்க என்றான். கல்கியோ அவன் சொன்ன பதிலை கேட்டு சிரித்தாள். அந்த கௌஷிக் எவ்வளவு பெரிய முட்டாள்னு சொல்லி தினமும் விஜய் புலம்பிட்டே இருப்பாரு. ஆனா அவன் சொன்ன ஐடியாவை கேட்டு நீ கார் வாங்கியிருக்க பத்தியா, உண்மையிலேயே பெரிய ஆளா வருவ என நினைத்தாள். 272 அவமானப்பட்ட கல்கியும் பிரதியாவும். சத்யா சொன்ன விஷயங்களை கேட்டு கல்கி மனதிற்குள் சிரித்தபடி இருந்தாள். பின்னர் அவனை பார்த்து, இப்பதான் நீ கார் வாங்கிட்டல, இனிமே எல்லா பொண்ணுங்களும் உன் கூட பழகுவாங்க, நீயும் சந்தோஷமா இருக்கலாம் என சொல்லி சிரித்தாள். அவள் தன்னை கலாய்க்கிறாள் என்பது சத்யாவுக்கு புரியவில்லை. ஆகவே அவன், ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, இந்த கார்ல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கும் இருக்கு, நீங்க தேவைப்படுறப்ப தாராளமா எடுத்து ஓட்டுங்க என்றான். அதற்கு கல்கியோ, ஏன் சத்யா, நான் காரை ஓட்டிட்டு போய் ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஏன் பின்னாடி வரதுக்கா என கேட்டாள். அக்கா, நான் அப்படி சொல்லல, உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்து ஓட்டுங்க, ஆனா பெட்ரோல் மட்டும் போட்டு வச்சுக்கங்க என்றான். அவன் சொல்லுவதை கேட்டு கல்கிக்கு சிரிப்புதான் வந்தது. சத்யா, உண்மையிலேயே உன் பின்னாடி பொண்ணுங்க வருவாங்க, முக்கியமா பிரவுன் கலர்ல முடி வச்சிருக்கிற பொண்ணுங்க வருவாங்க என்றபடி சென்றாள். ஏனெனில் சத்யாவும் தனது அத்தை மகள் நித்யாவும் பழகி வருவது கல்கிக்கு தெரியும். அவளுக்காக இவன் ஒரு கட்டத்தில் உதவி செய்தது கூட நினைவில் இருந்தது. ஆகவேதான் இப்படி சொன்னாள். அவள் உள்ளே நுழையும் போது கிருஷ்ணமூர்த்தியும் தனுஷ்காவும் ஒன்றாக இருப்பதை கண்டாள். பின்னர் இருவரையும் பார்த்து சற்று ஏளனமாக பேச ஆரம்பித்தாள். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே ஆபீஸ்க்குலாம் போறதில்ல போல, இங்கே இருக்காங்க என்றாள். அவள் கிருஷ்ணமூர்த்தியை தான் சுட்டிக்காட்டி பேசுகிறாள் என்பது இருவருக்கும் புரிந்தது. ஆகவே அவர்கள் சங்கடமாக சிரித்தார்கள். கிருஷ்ணமூர்த்தியோ, நான் ஆபீஸ் தான் போனேன், அவசரமா ஒரு ஃபைல் எடுக்கணும்னு தான் வந்தேன், இப்போ உடனே கிளம்பிடுவேன் என உளறினார். அதற்கு கல்கியோ, நான் ஒன்னும் உங்களை சொல்லலையே, பொதுவாதான் சொன்னேன். அப்ப நீங்க தான் கல்யாணம் முடிஞ்சதும் ஆபீஸுக்கு போகாம இருக்கீங்களா என கேட்டுவிட்டு மீண்டும் சிரித்தாள். தனுஷ்காவோ, தூங்கு முஞ்சி, உனக்கு வேற வேலையே இல்லையா, அவரை போய் வம்பிழுத்துட்டு இருக்க என்றாள். மேலும் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து, நீங்களும் அவ கேக்குறதுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, அவ ஏதாவது உளறிட்டே இருப்பா என்றாள். கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க உங்க ஒய்ஃப் சொல்றத கேளுங்க, இல்லனா அடிக்க போறாங்க என கல்கி சொல்லி சிரித்தாள். கல்கி உற்சாகமான மனநிலையில் இருப்பதை கண்டு தனுஷ்காவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுடன் சேர்ந்து விளையாட்டாக பேச ஆரம்பித்தாள். அந்த சூழ்நிலையில் தனது அப்பாவின் ஞாபகம் தனுஷ்காவுக்கு வந்தது. ஆகவே, கல்கி, நான் கொடுத்தது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டியா, அப்பா என்ன சொன்னாரு என கேட்டாள். அதற்கு கல்கி, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அவரு சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு, இன்னும் 2 நாள்ல வெளியே வந்துருவேன்னு சொல்றாரு, ஆனா அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல என குழப்பமாக சொன்னாள். அந்த பதிலை கேட்டதும் தனுஷ்காவுக்கு குழப்பம்தான் வந்தது. அவர் எதனால இப்படி சொல்றாருன்னு எனக்கும் தெரியல, ஆனா அவர் சொல்ற மாதிரி வெளியே வந்தா நல்லா இருக்கும் என்றாள். கல்கியும் இருவரிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டு, சரி, நான் என்னோட ரூமுக்கு போறேன், நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, பேசுறதா இருந்தா இங்க இருந்து பேசுங்க, வேற ஏதாவது பண்றதா இருந்தா உங்க ரூமுக்கு போயிருங்க என சொல்லி தனுஷ்காவை பார்த்து கண்ணடித்து விட்டு தனது அறைக்கு சென்றாள். அவளோ, தூங்கு மூஞ்சி, உன்னை கொல்ல போறேன் பாரு என எரிந்து விழுந்தாள். ஆனால் கல்கி அதனை கண்டு கொள்ளவில்லை. தனது அறையை அடைந்தவுடன் கல்கி தன்னுடைய லேப்டாப்பை எடுத்து வைத்து வேலை செய்ய ஆரம்பித்தாள். அவர்கள் டீமில் உள்ள சிஸ்டத்தில் இருக்கும் பிரச்சனைகளை பற்றி கல்கிக்கு ஏற்கனவே தெரியும். இதை பற்றிதான் சங்கர் இன்று ரூபினியிடம் சொல்லியபடி இருந்தான். விரைவாக அதனை ஹேக் செய்த கல்கி அதனை சரி செய்ய ஆரம்பித்தாள். கல்கி தனது ஆபீஸிலிருந்து இதனை செய்ய வேண்டும் என நினைத்தாள். ஆனால் அங்கிருந்த அனைவரும் ரூபினியை பற்றி பெருமையாக பேசுவது அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அவளால் தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியவில்லை. அதனால்தான் வீட்டிற்கு வந்திருந்தாள். இப்பொழுது வீட்டில் இருந்தபடியே அந்த பிரச்சனையை சரி செய்ய தொடங்கினாள். அடுத்த சிறிது நேரத்திலேயே அதனை முற்றிலுமாக சரி செய்து முடித்தாள். பின்னர் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக சென்று தனது அறையில் படுத்தாள். அடுத்த நாள் கல்கி வழக்கமாக தான் எழும் நேரத்தில்தான் லேட்டாக எழுந்தாள். பின்னர் கல்கி அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கே தனது அறையும் டேபிளும் எதுவும் மாற்றப்படாமல் இருப்பதைக் கண்டு அவள் சற்று நிம்மதி அடைந்தாள். மேலும்
ஏற்கனவே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து கூட தேவா என்கிட்ட ஒரு மாதிரி பேசினாரு என்றபடி நேற்று தேவாவுக்கும் கல்கிக்கும் நடந்த உரையாடலையும் அதற்கு கல்கி நடந்து கொண்ட முறையையும் சொன்னாள். அதை கேட்டவுடன் பிரதியாவுக்கு உற்சாகம்தான் வந்தது. சூப்பர் கல்கி, அவருக்கு எது தேவையோ அதை பண்ணிட்டீங்க. இனிமேலாவது நம்ம விஷயத்துல தலையிடாம இருப்பாரு என்றாள். இவ்வாறு இருவரும் பேசிய போது வெளியே ஒரு பாராட்டு விழாவே நடக்கும் அளவுக்கு இருந்தது. ரூபினியை அனைவரும் சுற்றி நின்று பாராட்டினார்கள். நம்ம சர்வர்ல இருந்த ரொம்ப பெரிய பிரச்சனை, அதை நீங்க உங்க ஆளுங்களை வச்சு ஈஸியா சரி பண்ணிட்டீங்க என சங்கர் ரூபினியை பார்த்து சொன்னான். மற்றவனோ, அவ்வளோ சீக்கிரமா இதை யாராலையும் பண்ண முடியாது, நீங்க நம்ம டீமுக்கு வந்தது எங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றான். மற்றவனோ, உண்மையிலேயே நீங்க சூப்பர் டைப், பழகிறதுக்கும் நல்லா இருக்கீங்க, திறமையாவும் இருக்கீங்க, ரொம்ப திறமசாலிகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொருவரும் ரூபினியை பாராட்டி பேசினார்கள். அவளோ, நீங்க பாராட்டுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, ஏன்னா நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன் என்றாள். வெளியே நடக்கும் சத்தம் உள்ளே கேட்டது. அதை கவனித்த பிரதியா, கல்கி வெளியே ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க நாமளும் போய் என்னன்னு பார்க்கலாம் என கல்கியை அழைத்தாள். ஆனால் கல்கி வரவில்லை. நான் வரல பிரதியா, அவங்க என்னமோ பண்ணட்டும், நம்மள தப்பா சொன்னா எனக்கு எரிச்சல் தான் வரும், நீயே போய் பாரு என சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள். அவளும் கதவை திறந்தபடி வெளியே வந்தாள். கல்கி உள்ளே இருந்தபடியே வெளியே நடப்பவற்றை கவனிக்க ஆரம்பித்தாள். உண்மையில் நேற்று சர்வர் பிரச்சனையை சரி செய்தது கல்கிதான். ஆனால் இப்பொழுது அதற்கான பாராட்டுகள் முழுவதும் ரூபினி பெற்றபடி இருந்தாள். இந்த விஷயம் கல்கிக்கும் புரிந்தது. ஆனால் அவள் தான் செய்ததை வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஏனெனில் அவள் அவர்களின் சர்வரை ஹேக் செய்தே வேலை செய்து இருந்தாள். இப்பொழுது அதனை வெளியே சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனைதான் ஏற்படும். இவ்வாறு செய்வது மிகப்பெரிய தவறு என்பது கல்கிக்கும் தெரியும். அதனால் எதுவும் பேச முடியாத நிலையில் அமைதியாக இருந்தாள். வெளியே ரூபினியின் சத்தம் பலமாக இருந்தது. அனைவரும் அவளை பாராட்டி பேசுவதும் அவள் அதனை ஏற்றுக்கொள்ளாதவாறு பேசினாலும் தன்னை தானே பாராட்டிக் கொள்வதும் தொடர்ந்து நடந்தபடி இருந்தது. பிரதியாவுக்கு அதனை பார்த்தபோது சந்தேகம்தான் வந்தது. இவளை பார்த்தா திறமை இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ பொய் சொல்லிட்டு தான் இருக்கா என நினைத்தாள். ஆகவே ரூபினியை பார்த்து, மேடம், நீங்க யார்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைய சரி பண்ணீங்க? வெளியே இருந்த மாதிரியே நம்ம சர்வரை சரி பண்ணுனா ஹேக் பண்ண மாதிரி தான் முடியும், அதை யார் பண்ணாங்க என்றாள். அதற்கு ரூபினி பதில் சொல்வதற்கு முன்பு சங்கர் பேச ஆரம்பித்தான். பிரதியா, உங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? நம்ம ரூபினிக்கு மேட்மேடையும் தெரியும், குட் டேவிலையும் தெரியும், அவங்க கிட்ட சொல்லிதான் சரி பண்ணிருக்காங்க என்றான். அப்பொழுது பேசிய ரூபினி அதைத்தான் ஆதரித்து பேசினாள். எனக்கு 2 பேரையும் தெரியும்ல, அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த பிரச்சனைய சொல்லிட்டேன், அவங்கள ஒருத்தவங்க தான் சரி பண்ணிருக்காங்க என பெருமையுடன் சொன்னாள். அதை கேட்டவுடன் பிரதியாவுக்கு சற்று அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனெனில் அவளுக்கு குட் டேவில் பற்றி தெரியாது. ஆனால் மேக்மேட் தனது அண்ணனிடம்தான் வேலை செய்கிறான் என தெரியும். மேலும் அது தன் அண்ணனாக இருப்பான் என்ற சந்தேகமும் அவளுக்கு இருந்தது. உண்மையிலேயே இவ டம்மி தான் போல, எல்லார்கிட்டயும் பொய் சொல்லி தன்னை பெரிய ஆளா காட்டிட்டு இருக்கா என நினைத்த பிரதியா அவளின் முத்திரையை கிழிக்க வேண்டுமென முடிவு செய்தாள். ஆகவே அது சம்பந்தமாக பேச ஆரம்பித்தாள். மேடம், நீங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பர், உலகத்துல இருக்கிற 2 திறமசாலிங்க கூடயும் பழக்கம் வச்சிருக்கீங்க என பாராட்டினாள். அதை கேட்டதும் ரூபினிக்கு மனதில் புல்லரித்தது. கல்கியின் பக்கம் இருந்த ஒருவள் தனக்கு ஆதரவாக பேசுவது அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுத்தது. சங்கரும், இப்பயாவது உனக்கு உண்மை தெரிஞ்சுச்சே, இனிமேல் இவங்க கூட சேர்ந்து நாம எல்லாரும் பெரிய ஆளா வந்துருவோம் என சொன்னான். தன் அறை உள்ளே இருந்த கல்கிக்கும் இவர்கள் பேசுவது அனைத்தும் கேட்டது. இவ சொல்ற கதையெல்லாம் பார்த்தா எங்களை வச்சு புக்கே எழுதுவா போல என நினைத்தாள். ஆகவே அவளை ஏதேனும் செய்ய வேண்டும் என நினைத்த கல்கிக்கு ஒரு யோசனை வந்தது. தனது போனை எடுத்து சில நொடிகள் நோண்டினாள். அதன் காரணமாக மீண்டும் அவர்களின் சர்வர் ஹேக் செய்யப்பட்டது. அதில் முன்னர் இருந்த பிரச்சனையை விட பல மடங்கு பிரச்சனை வந்தது. அதை கண்டு சர்வரில் அமர்ந்த ஒருவன் வேகமாக ஓடி வந்து பதட்டமாக பேச ஆரம்பித்தான். நம்ம சர்வரை யாரோ ஹேக் பண்றாங்க, அது இப்ப வேலை செய்யல, ஏதோ பிரச்சனை வந்திருக்கு என்றான். அதை கேட்டவுடன் அனைவரும் பயந்தார்கள். என்ன சொல்ற நீ, எப்படி திடீர்னு ஹேக் ஆச்சு என கேட்டார்கள். அவனோ, எனக்கும் அது தெரியல, ஆனா இந்த பிரச்சனையை நாம சீக்கிரமா சரி பண்ணணும், ஒரு சர்வர் கூட வேலை செய்யல
என்றான். பின்னர் அனைவரும் வேகமாக தாங்கள் வேலை செய்யும் இடத்தை நோக்கி ஓடினார்கள். அந்த பிரச்சனையை சரி செய்ய முயல விரும்பினார்கள். ஆனால் பிரதியா அவர்களை தடுத்தாள். எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க என்றபடி பேச ஆரம்பித்தாள். இப்ப சர்வர் ஹேக் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு நாம யாரும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம கிட்ட ரூபினி இருக்காங்க. அவங்களுக்கு உலகத்திலேயே பெஸ்ட் ஹேக்கர் 2 பேரையுமே தெரியும். அவங்கள வச்சு இத சரி பண்ண சொல்லலாமே என்றாள். அதை கேட்டவுடன் மற்றவருக்கு அந்த யோசனை சரி என்றுதான் பட்டது. உடனே சங்கர் ரூபினியை பார்த்து பேச ஆரம்பித்தான். ரூபினி, நேத்து நீங்க அந்த 2 பேர் கூட பேசுறத நாங்க கவனிக்கல. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உடனே அவங்க கிட்ட பேசுங்க, நாங்களும் பக்கத்துல இருந்து பாக்குறோம் என உற்சாகமாக சொன்னான். ரூபினிக்கோ மனதிற்குள் பயம் இருந்தது. நாமளே ஏதோ போய் சொல்லி இவங்கள சமாளிச்சிட்டு இருக்கோம், ஆனா இவங்க இப்படி மாட்டி விடுறாங்களே என நினைத்து குழம்பினாள். அவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய ஆளுங்க. இப்ப ஏதாவது பிஸியா கூட இருக்கலாம், நாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல என்றாள். ஆனால் பிரதியா விடுவதாக இல்லை. உங்களுக்கு தான் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, நம்ம பிரச்சனைய சொல்லி சரி பண்ண வைங்க என்றாள். அனைவரும் தன்னை வற்புறுத்துவதைக் கண்டு ரூபினிக்கு குழப்பம்தான் அதிகமாக வந்தது. இப்பொழுது தன்னால் அவர்களை மறுத்து பேசவும் முடியாது என்பது புரிந்தது. அந்த நேரத்தில் கல்கியும் தனது அறையிலிருந்து வெளியே வந்தாள். அந்த 2 ஹேக்கரையும் எனக்கு தெரியும், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, நானும் பாக்குறேன் என உற்சாகமாக சொன்னாள். அவர்கள் இப்படி பேசிய போது தேவா அங்கே நுழைந்தான். அவன் முகத்தில் அதிருப்தி அதிகமாக இருந்தது. உதவி செய்ய வேண்டியவங்க உதவி செய்ய மாட்டாங்க, யாராவது உதவி செய்யறப்ப அவங்கள நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது, விடுங்க, அவங்க நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என ரூபினிக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தான். அவன் பிரதியாவையும் கல்கியையும் குறித்துதான் இந்த வார்த்தைகளை சொன்னான். ஏனெனில் அவர்கள் இருவருக்கும் விஜயிடம் வேலை செய்யும் மேட்மேடை நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவர்கள் நினைத்திருந்தால் முன்னரே அவனை தனது டீமுக்காக வேலை செய்ய வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. இதனால் அவர்கள் மேல் அவனுக்கு அதிருப்தி இருந்தது. இது சம்பந்தமாக பேசிய போது கல்கியும் சம்மதிக்கவில்லை. ஆகவேதான் இவ்வாறு சொன்னான். ரூபினிக்கு அவன் ஆதரவாக பேசுவது உற்சாகத்தை அளித்தது. ஆகவே தைரியமாக பொய் சொல்ல ஆரம்பித்தாள். சரி, நான் உடனே அவங்க கிட்ட பேசுறேன் என்றபடி சில நொடிகள் போனை நோண்டினாள். பின்னர் அவங்க 2 பேருக்கும் நான் மெசேஜ் அனுப்பிட்டேன், சீக்கிரமா எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க என்றாள். அவள் இவ்வாறு சொல்லியும் சில நிமிடங்கள் எந்த மெசேஜும் வரவில்லை. சுற்றிலும் இருந்த சர்வர் பிரச்சனையும் சரியாகவில்லை. கல்கியோ, எப்படி மெசேஜ் வரும், நான் பண்ணணும், இல்லனா விஜய் அவளுக்கு ரிப்ளை பண்ணணும், அப்பதான் மெசேஜ் வரும் என நினைத்தாள். அவளின் போனை பார்த்தபோது அவளுக்கு குட் டெவில் ப்ரொஃபைலுக்கு ரூபினிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. அதனை அவள் கவனிக்க கூடவில்லை. நான் எதுக்கு அவளுக்கு ரிப்ளை பண்ண போறேன், இப்ப எல்லா பேருக்கு முன்னாடியும் அவ அவமானப்பட போறா என நினைத்தபடிதான் இருந்தாள். ஆனால் சில நொடிகளில் ரூபினி ஆணவமாக பேச ஆரம்பித்தாள். இங்க பாருங்க, எனக்கு மேட்மேடு கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு, அவரு ஏன் கூட பேசியிருக்காரு என்றாள். மேலும் ஆதரவாக தனது போனையும் ஆதாரமாக காட்டினாள். அதை பார்த்து அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தால் விரிந்தன. கல்கி அண்ட் பிரதியா, நீங்க 2 பேரும் மட்டும்தான் என்ன நம்பாம இருப்பீங்க, நீங்க முதல்ல வந்து பாருங்க என அழைத்தாள். இவ்வாறு அவள் சொன்னது இருவருக்கும் அவமானத்தை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக அவளுக்கு மெசேஜ் வந்திருக்காது என்ற நினைவில் வந்து பார்த்தார்கள். அதை பார்த்தவுடன் இருவருக்கும் ஏமாற்றம்தான் ஏற்பட்டது. நான் இப்ப கொஞ்சம் வேலையில இருக்கேன், அதை முடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுறேன் என அந்த மெசேஜில் இருந்தது. அதை கண்டவுடன் கல்கிக்கும் பிரதியாவுக்கும் ஏமாற்றம்தான் ஏற்பட்டது. சுற்றிலும் இருந்த அனைவரும் ரூபினிக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தார்கள். அதாவது கல்கிக்கும் பிரதியாவுக்கும் எதிராகவும் பேசினார்கள். இப்பயாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நம்ம ரூபினிக்கு இந்த 2 ஹேக்கர் கூடயும் தொடர்பு இருக்கு, உண்மையிலேயே ரூபினி திறமசாலி என சங்கர் சொன்னான். அதே வார்த்தைகளை தான் தேவாவும் சொன்னான். உதவி நீங்களும் பண்ண மாட்டீங்க, பண்றவங்களையும் சந்தேகப்பட்டுட்டு அவமானப்படுத்துவீங்க என்றான். இவ்வாறு அனைவரும் கல்கியையும் பிரதியாவையும் ஏளனப்படுத்தி பேசினார்கள். கல்கி முகத்திலோ எரிச்சல் அதிகமாக வந்தது. ஒருவேளை விஜய் தான் இவளுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாரோ என்று கூட நினைத்தாள். அந்த நேரத்தில் விஜய் தனது அலுவலகத்தில் வழக்கமாக செய்யும் பல்வேறு வேலைகளில் மூழ்கி போய் இருந்தான்.
அப்பொழுது அவனுக்கு திடீரென கல்கியின் ஞாபகம் வந்தது. 2-3 நாளா கல்கி கிட்ட பேசவே இல்ல, பார்க்கவும் இல்ல. ஏன் தான் இப்படி இருக்காளோ? ஒவ்வொரு தடவையும் நாம தான் போய் பேச வேண்டியதா இருக்கு. அவ பேச மாட்றா என நினைத்தான். ஆகவே கல்கிக்கு தொடர்ச்சியாக சில மெசேஜ்களை அனுப்பினான். ஆனால் அதற்கு எந்த பதிலும் வரவில்லை. இறுதியாக போன் கூட செய்து பார்த்தான். ஆனால் கல்கி எடுக்கவில்லை. அந்த போன் சத்தத்தால் எரிச்சல் அடைந்த கல்கி போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். இந்த நடவடிக்கை விஜய்க்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. என்னாச்சு கல்கிக்கு? ஏன் இப்படி பண்றா? என் கூட பேசாம இருந்தாலும் ஸ்விட்ச் ஆஃப் எல்லாம் பண்ண மாட்டாளே என நினைத்தான். உடனே பிரதியாவுக்கு போன் செய்தான். பிரதியா போனை எடுத்தவுடன் விஜய் பதட்டமாக பேச ஆரம்பித்தான். பிரதியா, என்ன நடக்குதுங்க? உங்க அண்ணி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, ஏதாவது பிரச்சனையா என கேட்டான். அவளோ, நீங்க பண்ண வேலைக்கு போனையும் உங்க மண்டையும் சேர்த்து உடைச்சிருப்பேன். அண்ணியாவது போனை தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாங்க என்றாள். அதை கேட்டவுடன் விஜய் மனதில் இருந்த குழப்பம் அதிகரித்தது. ஆகவே, என்ன நடக்குதுங்க, ஒழுங்கா சொல்லு, எனக்கு எதுவும் புரியல என்றான். அதற்கு பிரதியா, நீ தான் தெரியாதவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, உன்னாலதான் என்னோட மானமும் அண்ணியோட மானமும் இங்க போகுது என்றாள். பின்னர் அங்கு நடந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடித்தாள். அதை கேட்டவுடன் விஜய், நான் யாருக்கும் மெசேஜ் பண்ணலையே, ஏன் இப்படி சொல்றாங்க என குழுமினான். சில நொடிகள் சிந்தித்தபோது விஜய்க்கு தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் அங்கே இருந்த நிலையும் தெளிவாக புரிந்தது. ஆகவே, சரி பிரதியா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றபடி போனை வைத்தான். பிரதியா போன் பேச சென்றதை கவனித்த தேவா அவளை மேலும் அவமானப்படுத்தினான். என்ன பிரதியா, நீயும் அந்த மேட்மேடி கிட்ட பேசிட்டு வந்தியா? அப்படி சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்த போறியா என கேட்டான். பிரதியாவோ எரிச்சலாக தலையை அசைத்தபடி, அப்படியெல்லாம் இல்ல சார், இது வேற கால் என்றாள். இவ்வாறு அனைவரும் பேசிய போது அந்த சிஸ்டம் மீண்டும் நன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அதில் ஹேக் செய்யப்பட்டிருந்த அனைத்தும் நீங்கிவிட்டது. அதனை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இங்க பாருங்க, நம்ம சிஸ்டம் நல்லா வேலை செய்து, இதை யார் பண்ணிருப்பா? யார் இது எல்லாத்துக்கும் காரணம் என ஒருவன் கேட்டான். அதற்கு மற்றொருவனோ, வேற யாரா இருக்கும், இவங்க எல்லாம் நம்ம ரூபினிக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. மேட்மேட் சரி பண்ணிருப்பாரு, இல்லனா அந்த குட் டேவில் கூட சரி பண்ணிருப்பாரு என பெருமையாக சொன்னான். மீண்டும் அனைவரும் சேர்ந்து ரூபினியை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அதை கண்ட கல்கிக்கும் குழப்பம் அதிகமாக வந்தது. நாம பண்ண ஹேக்கிங் இங்க சரியாகி இருக்கு, நிச்சயமா இத சாதாரண ஆளுங்க பண்ண முடியாது. ஒருவேளை விஜய் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரோ? அவர்தான் இந்த ரூபினி கூட தொடர்புல இருக்காரா என நினைத்தாள். அவ்வாறு நினைத்த போது விஜய் மேல் அதிக அளவு கோபம் வந்தது. அந்த கோபத்துடன் சேர்ந்து சற்று பொறாமையும் வந்தது. ஏன் தான் விஜய் இப்படி எல்லாம் பண்ணி வைக்கிறாரோ? அவரை நேர்ல போய் கவனிச்சுக்கிறேன் என கோபமாக நினைத்தாள். அப்பொழுது அந்த சிஸ்டத்தில் சில எழுத்துக்கள் தோன்றின. அதை கண்டதும் அனைவரும் அதனை படிக்க ஆரம்பித்தார்கள். நான் தான் மேட்மேட், எனக்கு ரூபினின்னு யாரையுமே தெரியாது, அவங்க கூட நான் பேசினதில்ல, நீங்க எல்லாரும் அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க என இருந்தது. அதை பார்த்தவுடன் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்ன நடக்குதுங்க? ரூபினி இவங்கள தனக்கு தெரியும்னு சொல்றாங்க, ஆனா இப்படி மெசேஜ் வந்திருக்கு என நினைத்தார்கள். அவர்களை அதிர்ச்சிப்படுத்தும் வண்ணம் அடுத்த மெசேஜ் வந்தது. அதில், நீங்க எல்லாரும் நாட்டுக்காக வேலை பாக்குறீங்க, உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டா நீங்க கல்கி கிட்ட சொல்லுங்க, அவங்க சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவையில்லாம பொய் சொல்றவங்கள நம்பாதீங்க என முடிந்தது. அதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியாக ரூபினியை பார்த்தார்கள். அவள் மேல் அதிருப்தியும் குழப்பமும் வந்திருந்தாலும் அவளை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாரும் முயலவில்லை. பிரதியாதான் முதலில் ஏளனமாக சிரித்தபடி பேச ஆரம்பித்தாள். இப்ப என்ன சொல்ல போறீங்க ரூபினி? இப்ப பேசினது மேட்மேடே இல்லன்னு சொல்ல போறீங்களா என கேட்டாள். அவளோ, அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் தான் அவர்கிட்ட பேசிருக்கேன்ல, கல்கிக்கு ஆதரவா யாரையோ அவங்க பேச வச்சிருக்காங்க என கல்கியின் மேல் பழியை போட்டாள். ஆனால் பிரதியா அதனை நம்பவில்லை. நீங்க சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா நம்ம சர்வரை ஹேக் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அதை ஹேக் பண்ணி சரி பண்றது முடியாத விஷயம்னு கூட சொல்லலாம்
அத வெளியே இருந்து பண்றாங்கன்னா அவங்க உண்மையிலேயே தலை சிறந்த ஹேக்கரா தான் இருக்கணும் என கூறினாள். பிரதியா அவளை குற்றம் சாட்டியபடி பேசுவதை கண்ட தேவாவுக்கு எரிச்சல் வந்தது. உடனே அவளுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தான். ரூபினி ஏமாந்து கூட போயிருப்பாங்க. ஏன்னா இந்த புகழ்பெற்ற ஹேக்கர்ஸ் பேரை சொல்லி நிறைய ஹேக்கர் பிழ போட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தவங்க தான் ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை யாரும் பெருசு பண்ணாதீங்க என்றான். கல்கியை பார்த்து, கல்கிக்கு அந்த ஹேக்கரை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க இத பத்தி நம்ம யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. அவங்களோட தேவை இருந்தப்ப கூட சொல்லல என அவள் மேல் குற்றம் சாட்டி பேசினான். கல்கியோ, எனக்கு அவங்களையும் தெரியும். ஆனா அவங்க வேலை செஞ்சா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்கன்னு தெரியும். அத நம்மளால கொடுக்க முடியாது. அதனாலதான் அவங்கள பத்தி சொல்லல என்றாள். அப்பொழுது தேவா அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. ஏனெனில் அதனை பற்றி பேசினால் கல்கி ரூபினியை பற்றி பேசுவாள் என அவருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே நம்ம ரூபினிக்கு மட்டும்தான் பிளாக் கேட்டை பத்தி தெரியும். அவங்களாலதான் இங்க எல்லா பேரையும் விசாரிக்க முடியும் என ஆதரவாக பேசினான். மற்றவர்கள் யாரும் ரூபினியை ஏளனப்படுத்தி பேச அவன் அனுமதிக்கவில்லை. சங்கரும் அவர்களை பார்த்து, அவங்க நமக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்களால முடியல. நாம இத பெருசு பண்ணாம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது என்றபடி அங்கிருந்து கலைந்து செல்ல தொடங்கினான். அதை கண்டவுடன் கல்கிக்கு ஏளனமும் சிரிப்பும் அதிகமாக வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரூபினி அமெரிக்க பிரசிடென்ட் தெரியும்னு கூட சொல்லுவா. அதையும் இவங்க நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஸ்பெஷல் டீம்ல எப்படிதான் வந்தாங்களோ என நினைத்தாள். கல்கி மனதிற்குள் நினைத்ததை பிரதியா சத்தமாக சொன்னாள். அந்த பிளாக் கேட்டாவது உண்மையானவங்களா இல்ல அவங்க பேரையும் சொல்லி யாராவது ரூபினியை ஏமாத்திட்டு இருக்காங்களா என்றாள். அவளுக்கு யாரும் பதில் சொல்லாமல் அங்கிருந்து விலகி சென்றார்கள். ரூபினி மனது மிகவும் அதிர்ச்சியில் உறைந்து போய் கிடந்தது. நாம எப்பவும் பண்ற மாதிரி பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்தி இங்க பழப்பு ஓட்டலான்னு பார்த்தா நாம சொல்ற பொய்ய கல்கி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாலே. என்னதான் நடக்குதுங்க? நம்மளால காலம் தள்ள முடியாதா என நினைத்தாள். கல்கியும் விலகி சென்ற போது விஜயை பற்றி நினைத்தாள். நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுல இருந்து இங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அவரு பெரிய ஆள் தான் என நினைத்தாள். உடனே மற்றொரு எண்ணமும் வந்தது. என்ன, நான் கூட அவரை பத்தி இப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை எனக்கும் அவரை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சோ என்ற குழப்பமும் கல்கிக்கு வந்தது. சற்று முன் கல்கியை பற்றி ஏளனமாக நினைத்த அனைவரும் அவளை பெருமையுடன் நினைத்தார்கள். கல்கிக்கு உண்மையிலேயே ஹேக்கர் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. அவங்கள வச்சுதான் இந்த பிரச்சனைய கல்கி சரி பண்ணிருக்காங்க என உற்சாகமாக பேசினார்கள். கல்கி இதனை கண்டு கொள்ளவில்லை. அவள் எப்பொழுதும் போல் எதனையும் கண்டு கொள்ளாமல் ராக்கி இருந்த அறைக்குள் சென்றாள். அவனுக்கு தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்தாலும் அவன் எதுவும் பேசவில்லை என்பதை கேள்விப்பட்டு இருந்தாள். ஆகவே அவனை எப்படியாவது பேச வைப்பதற்காக அவன் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். ராக்கி அப்பொழுது சாதாரணமாக அமர்ந்திருந்தான். சிறையில் இருப்பது போன்ற உணர்வே அவனுக்கு இல்லை. கல்கி அவனை பார்த்து, இப்ப என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க எதுவுமே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா என கேட்டாள். அவனும், யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் எதுவும் பேச மாட்டேன் என்றான். கல்கிக்கு அந்த பதிலால் எரிச்சல் தான் வந்தது. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு கவலை இல்ல, ஆனா தனுஷ்காவுக்கு பிரச்சனை வந்தா ஏத்துப்பீங்களா என கேட்டாள். தனது மகளை பற்றி பேச்சு வந்ததும் ராக்கியின் முகம் சற்று மாறியது. ஆகவே, என்ன கல்கி சொல்ற? தனுஷ்காவுக்கு பிரச்சனையா என கேட்டான். அவளும், ஆமா, இன்னும் 2 நாள்ல அவங்க ஹனிமூன் போக பிளான் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க உள்ள இருந்தீங்கன்னா தனுஷ்கா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவளால புது லைஃபை என்ஜாய் பண்ண முடியுமா என கேட்டாள். கல்கி சொன்ன வார்த்தைகள் ராக்கிக்கு சரியென்றுதான் பட்டது. ஏனெனில் இது போன்ற நல்ல சமயத்தில் தான் தனுஷ்காவுடன் தான் இருக்க வேண்டும், சிறையில் அல்ல என புரிந்தது. ஆகவே தலையை மட்டும் அசைத்தான். எனக்கு அது புரியுது. இப்ப நான் ஒன்னு சொல்றேன். இன்னும் 2 நாள்ல நான் வெளியே வந்துருவேன். தனுஷ்கா ஹனிமூன் போறப்ப நான் தான் அவங்கள வழி அனுப்பி வைப்பேன் என உறுதியாக சொன்னான். அதை கேட்டதும் கல்கி மனதில் இருந்த குழப்பம்தான் அதிகரித்தது. அது எப்படி உங்களால பண்ண முடியும் என கேட்டாள். அதற்கு ராக்கியோ எந்த பதிலும் சொல்லவில்லை. அதெல்லாம் போக போக உனக்கே புரியும்.
என சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தான். இதற்கு மேல் தான் எந்த கேள்வி கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான் என கல்கிக்கு புரிந்தது. ஆகவே அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். வெளியே வந்த உடனே கல்கிக்கு விஜயின் எண்ணம் வந்தது. தனது போனை ஆன் செய்து விஜய்க்கு அழைக்க விரும்பினாள். ஆனால் அவள் போனை ஆன் செய்த உடனே விஜயிடமிருந்து போன் வந்தது. இவ்வளவு நேரமா நமக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பார் போல, அதனாலதான் இப்ப போன் வருது. இருக்கிற அவ்வளோ வேலையிலயும் என்ன பத்தி நினைக்கிறாரே என அவனை பற்றி நல்ல விதமாக நினைத்தாள். போனை எடுத்து பேசவும் ஆரம்பித்தாள். ஹலோ விஜய், எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அத சொல்லத்தான் போன் பண்ணேன் என புன்னகையுடன் சொன்னாள். விஜயோ, கல்கி தேங்க்ஸ் இப்படி சொன்னா போதுமா, என்கிட்ட நீ வேற மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும் என்றான். அதற்கு கல்கி, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும் என கேட்டாள். விஜயோ, அத போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்லுவேன். நாம மீட் பண்றப்ப அத பத்தி பேசுறேன் என்றான். அதை கேட்டவுடன் கல்கிக்கு ஆச்சரியம்தான் அதிகரித்தது. விஜய், என்ன சொல்றீங்க, இப்பவே சொல்லுங்க என கேட்டாள். அவனோ, நீயும் நானும் தனியா ஒரு ரூம்ல கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த விஷயத்த சொல்றேன் என்றான். அவன் எதனை மனதில் வைத்தபடி இப்படி பேசுகிறான் என கல்கிக்கு புரிந்தது. ஆகவே, விஜய், ஒரு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு தேங்க்ஸ் சொல்லான்னு பார்த்தா உங்க புத்தி அங்க போகுதா, இப்படி பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என சொன்னாள். அவனும், பொறுக்கியா பொறுக்கியா சொல்ற என அதிர்ச்சியாக கேட்டான். கல்கியோ, ஆமா, நீங்க அப்படிதான் பேசுறீங்க, அதனாலதான் உங்களை அப்படி சொல்றேன் என ஏளனமாக சொன்னாள். விஜயோ ஆச்சரியமாக, என்ன இதுவரைக்கும் யாரும் அப்படி சொன்னதே இல்ல தெரியுமா, பொறுக்கி என்ன பண்ணுவான்னு அடுத்த தடவை மீட் பண்றப்ப சொல்றேன் என சொல்லிவிட்டு சிரித்தான். விஜய், போனை வைங்க என்றால் கல்கி சிரித்தபடி. விஜய் போனை வைத்தான். அவன் போனை வைத்தவுடன் கல்கி ஒரு முறை ஏளனமாக சிரித்தாள். அதே நேரத்தில் விஜயும் சிரித்தபடிதான் இருந்தான். அதனை அருகே இருந்த கௌரவ் ஆச்சரியமாக பார்த்தான். ஏனெனில் வேலை நேரத்தில் போன் பேசுவதோ சிரிப்பதோ விஜய்க்கு பிடிக்காத விஷயங்கள். ஆனால் இன்று அவனே அதனை செய்து வந்தான். கௌரவ் பார்ப்பதற்கான காரணம் விஜய்க்கு நன்றாக புரிந்தது. ஆகவே அவனை பார்த்து, கௌரவ், இதுவரை என்னை யாராவது பொறுக்கின்னு சொல்லிருக்காங்களா என கேட்டான். இதை கேட்டதும் கௌரவ் அதிர்ச்சியாக பேச ஆரம்பித்தான். என்ன பாஸ், உங்களை யார் அப்படி சொன்னது, உடனே சொல்லுங்க, நம்ம ஆளுங்களை அனுப்பி அவங்கள இல்லாம பண்ணிடலாம் என உணர்ச்சி பொங்க பேசினான். ஆனால் விஜயோ அமைதியாக பதில் சொன்னான். நீங்க எத்தனை பேர் போனாலும் அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது என்றான். மேலும், எத்தனை பேரா போனாலும் எல்லாரையும் ஒரே ஆளா கல்கி போட்டு தள்ளிடுவா என நினைத்தான். அதற்கு கௌரவ், என்ன பாஸ் சொல்றீங்க, அவ்வளவு பெரிய ஆளா, நாம கூட அவங்களை எதுவும் பண்ண முடியாதா என கேட்டான். அதற்கு விஜய் கர்வமாக பதில் சொன்னான். நீங்க மட்டும் இல்ல, வேற யார் நினைச்சாலும் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க விஜய் ஈஸ்வரனோட வைஃப் என்றான். அதை கேட்டவுடன் கௌரவுக்கு அதிர்ச்சிதான் வந்தது. என்ன, நம்ம பாஸ் இப்படியெல்லாம் பேசுறாரு, அவரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல, அதனாலதான் இப்படியெல்லாம் உளறாரு என நினைத்து மற்றொரு பக்கம் திரும்பி தனது வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். இவங்க லவ் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா என்ற எண்ணமும் அவன் மனதில் வந்தது. கல்கி ராக்கியை விட்டு வெளியே வந்தவுடன் அந்த அறைக்குள் தேவா நுழைந்தான். அவனை கண்டவுடன் ராக்கி சற்று சலிப்பாக பேச ஆரம்பித்தான். அவன் குரலில் கோபம் அதிகமாக இருந்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கேயே இருக்கணும், எப்பதான் என்ன அவர்கிட்ட பேச வைக்க போறீங்க என்றான். அதற்கு தேவா, அவர் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவர் சரியான அப்புறம் தான் நீங்க பேச முடியும் என்றான். 74 ராக்கி ராய் ஏஜென்ட். தேவா சொன்ன பதில் ராக்கிக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை. ஆகவே அவன் எரிச்சலாக பேச ஆரம்பித்தான். நான் இங்க வந்ததுல இருந்து இத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், ஆனா நீங்க தான் உருப்படியா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்றான். தேவாவோ, நீங்க இன்ஃபார்மரா இருக்கலாம், ஆனா நீங்க உண்மையை ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கான ஆதாரம் வேணும், நீங்க சொல்றத மட்டும் நம்பி என்னால எதுவும் பண்ண முடியாது என்றான். ராக்கிக்கு எரிச்சல் தான் அதிகரித்தது. அப்ப நான் சொல்றத நீங்க நம்பலியா என கேட்டான். அவனும், நம்பாம தான் நீங்க தப்பிச்சு போறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா,
தப்பிச்சு போனவங்க வழக்கம் போல வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிருக்கலாம். நீங்க பண்ண வேண்டிய வேலையும் இன்னும் மிச்சம் இருக்கு. அதை விட்டுட்டு மறுபடியும் எதுக்கு ஜெயிலுக்கு வந்தீங்க என எரிச்சலாக கேட்டான். அதற்கு ராக்கி சில நொடிகள் தாமதித்து பதில் சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு இப்ப வயசு 50 ஆகுது. ஏறத்தாழ 30 வருஷம் தலைமறைவா இருந்திருக்கேன். இந்த 30 வருஷமும் இந்த கவர்மெண்ட்டுக்காக தான் வேலை பார்த்திருக்கேன். ஆனா இப்ப என்னால முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்திருக்கு. இது எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச ரகசியம். நான் விரும்புறப்ப திரும்பி போயிடலான்னு அவர் நிறைய தடவை சொல்லிருக்காரு என்றான். அதற்கு தேவாவும், நீங்க சொல்றது எல்லாம் புரியுது சார். ஆனா அவர் இப்ப முடியாம இருக்காரு. இந்த நேரத்துல நாம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உடம்பு சரியாகி வந்ததும் பேசிக்கலான்னு தான் சொல்றேன் என்றான். ராக்கியோ, இல்ல, என்னால அவ்வளோ காலம் பொறுத்து இருக்க முடியாது. எனக்காக என்னோட பொண்ணு வெளியே காத்துட்டு இருக்கா. இன்னும் 2 நாள் நான் பொறுப்பேன். இல்லனா எல்லா உண்மையும் நான் மூர்த்தி கிட்ட சொல்லிடுவேன். அவரு நான் பேசணும்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு என்றான். அதை கேட்டவுடன் தேவா முகத்தில் ஒரு கணம் ஏமாற்றம் வந்தது. இருந்தாலும் அதனை மறைத்தபடி, சரிங்க சார், நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். நீங்க நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்றபடி வெளியே சென்றான். ஆம், அனைவரும் நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ராக்கி போலீசாரிடம் இன்ஃபார்மராகத்தான் கடந்த 30 வருடங்களாக வேலை பார்த்து வருகிறான். அவன் முதலில் ஒரு கேங்ஸ்டரை கொலை செய்த குற்றத்திற்காக சிக்கிய போதே அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்ற போலீஸ் அதிகாரியாக இருந்த ஒருவர் ராக்கியை தனது ரகசிய பணிகளுக்காக பயன்படுத்த முடிவு செய்தார். ஆகவேதான் அவனை சட்டத்திடமிருந்து காப்பாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தான். அந்த சூழ்நிலைகளில் ராக்கி ஹீரோவாக பார்க்கப்பட்டான். தொடர்ச்சியாக 5 மர்மமான வழக்குகளை தீர்ப்பதற்கு உதவி செய்தான். அரசாங்கத்திடமிருந்து உயர்மட்ட பொறுப்பில் வேலை செய்யும் ஏஜென்ட்டாக ராக்கி இருந்தான். சில முறை இந்தியாவுக்கு வந்தபோது அவனுக்கு கிடைத்த அனுபவங்களும் ஏமாற்றம் அளிப்பதாகவே இருந்தது. அந்த அதிகாரியிடம் சொல்லி தனது காதலி அபிராமியை கவனித்துக் கொள்வதற்கும் ஏற்பாடுகளை செய்து வைத்தான். அவள் நல்ல நிலைமையில் இருக்கிறாள் என்ற எண்ணமும் அவனுக்கு உற்சாகத்தை அளித்தது. இதற்கு மேல் தான் இந்தியாவில் இருக்க தேவையில்லை என்ற எண்ணத்தில் பல ஆண்டுகளாக அரசாங்கத்திற்காக பணியாற்றி வந்தான். தனக்கு என யாரும் இல்லை என்ற எண்ணம் வாழ்க்கையின் மேல் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே எஞ்சிய வாழ்நாட்களை அரசாங்க பணிகளில் கழித்து வந்தான். யாராலும் தீர்க்க முடியாத பல மர்ம வழக்குகளை தீர்க்க உதவினான். உலக அளவில் நடைபெற்ற பல குற்றங்களையும் அவன் தீர்த்து வைத்தான். அவன் இந்தியாவின் ஏஜென்ட்டாக மாறினான். அவன் இவ்வாறு வேலை செய்வது அவனை உருவாக்கிய அதிகாரிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த சூழ்நிலையில் நன்மைக்காக போராடி தீயவர்கள் என பெயரெடுத்த பலரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். அவர்கள் அனைவரும் சேர்ந்து கெட்டவர்களை அழிக்க பல போராட்டங்களையும் சண்டைகளையும் நிகழ்த்தி வந்தார்கள். அவர்கள் புகழ்பெற்ற கில்லர் கேங் என அழைக்கப்பட்டார்கள். அந்த கேங் முழுவதும் கொலை செய்தது தீயவர்களைதான். நல்லவர்கள் ஒருவரும் அவர்களால் பாதிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் தனது காதலி அபிராமி உருவத்தில் இருந்த தேவகியை சந்தித்தான். அவளுக்கு உதவி செய்ய தொடங்கினான். அதனால் பல குழப்பங்கள் நடைபெற்றன. இறுதியாக தனக்கு ஒரு மகள் இருப்பதையும் கண்டுபிடித்திருந்ததால் இந்த சூழ்நிலையில் தான் சிறையில் இருப்பது நல்லதல்ல, மேலும் கொலைகாரனின் மகள் என்ற பட்டம் தன் மகளுக்கு வரக்கூடாது என்பதால் தனது அடையாளத்தை வெளியே சொல்ல முடிவு செய்தான். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு தன்னை பற்றிய உண்மைகள் தேவாவிடம் சொல்லியிருந்தான். தேவாவும் அவற்றை நம்பினான். ஆனால் முறைப்படி ராக்கியை விடுதலை செய்ய வேண்டும் என்றான். அதில் பல சிக்கல்கள் இருந்தன. முக்கியமாக அவனை ஏஜென்ட்டாக மாற்றிய நபர் இருக்க வேண்டும். ஆனால் அவர் இப்பொழுது முடியாமல் மருத்துவமனையில் இருக்கிறார். இந்த காரணத்தினால் தேவாவால் எதுவும் செய்ய இயலாது. அதே சமயம் அவன் சிறையில் இருந்தால் அவனை துன்புறுத்தவும் நேரிடும். ஆகவேதான் அவனை விடுதலை செய்து அனுப்ப நினைத்தான். அந்த சூழ்நிலையில் தப்பி செல்வது ராக்கிக்கு சாதாரணமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் தான் இவ்வாறு தப்பி சென்றால் தனுஷ்காவின் மேலிருக்கும் பழி பெயர் எப்பொழுதும் நீங்காது. தானும் தனுஷ்காவுடன் சேர்ந்து வாழ இயலாது என்பதால் மீண்டும் திரும்பி வந்துவிட்டான். இப்பொழுது அனைத்து உண்மைகளும் வெளியே வந்து தான் முறைப்படி விடுதலை செய்யப்பட்டால்தான் அனைவருக்கும் நல்லது என ராக்கிக்கு புரிந்தது. அதனை பற்றிதான் தேவாவிடம் பேசி வந்தான். தேவாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போயிருந்தான். இந்த செய்தி வெளியே பரவினால் அதன் மூலமாக பல குழப்பங்கள் வரும் என நினைத்தான்.
மேலும் ராக்கியை பற்றிய உண்மையான அடையாளம் வெளியே தெரிந்துவிட்டால் அவனால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. அவனின் உயிருக்கும் ஆபத்து வரும். அது மட்டுமின்றி அவனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் பழிவாங்க நினைப்பார்கள். ராக்கி இதுவரை தனது பணியிலிருந்து ஓய்வு பெறுவதை பற்றி சிந்திக்கவில்லை. ஆனால் தனது மகளை சந்தித்த பிறகு இனிமேல் அனைத்தையும் முடித்துக்கொண்டு ஓய்வாக தனது மகளுடன் வாழ்நாட்களை கழிக்க வேண்டும் என விரும்பி இருந்தான். ஆகவேதான் இவ்வாறு போராடி வந்தான். அன்றைய தினம் வேலைகளை கல்கி தனது அறையில் செய்தபடி இருந்தாள். அப்பொழுது அந்த அறைக்குள் பிரதியா நுழைந்தாள். கல்கி, நம்ம எல்லாருக்கும் எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, சீக்கிரமா வாங்க என அழைத்தாள். அவளோ, என்ன ஆச்சு, சாதாரணமா சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம மீட்டிங் போட்டு உயிரை வாங்குறாங்க என்றாள். பிரதியாவோ, நீங்க சொல்றதும் உண்மைதான், ஆனா என்ன பண்றது, நாம போய் தான் ஆகணும் என சொல்லி அழைத்தாள். சரி, என்ன மீட்டிங், அத பத்தி சொல்லு என கல்கி கேட்க, பிரதியா, என்னன்னு தெரியல, ஆனா இந்த மீட்டிங் நடத்த போறது ரூபினி தான், ஏதோ நம்ம கிட்ட முக்கியமா பேசணுமா என்றாள். கல்கியோ, அவங்களா, பொதுவா மீட்டிங்னாலே டைம் வேஸ்ட் தான், இதுலயும் இவங்க பேசினா நிச்சயமா ஏதாவது காமெடி தான் பண்ணி வைப்பாங்க, தேவையில்லாம அங்க போறோமே என சலித்து கொண்டாள். இருந்தாலும் பிரதியா விடாமல் அவளை அழைத்து சென்றாள். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் ஆபீஸில் இருக்கும் அனைவரும் மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தார்கள். அனைவருக்கும் முன்னால் நின்ற ரூபினி பேச ஆரம்பித்தாள். உலக அளவுல புகழ்பெற்ற 2 ஹேக்கரை எனக்கு தெரியும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா அது தப்பா போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களும் பெரிய ஹேக்கர் தான், ஆனா நான் நினைச்ச ஹேக்கர் இல்ல, அதுதான் பிரச்சனை. அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன். ஆனா நிறைய பேர் என்ன பொய் சொல்றவ, ஏமாத்துக்காரின்னு கூட நினைச்சிருக்கலாம் என்றாள். சங்கர் உடனே, ரூபினி மேடம், நீங்க அப்படியெல்லாம் சொல்ல தேவையே இல்ல, நீங்க எங்களை வேணும்னு ஏமாத்தல, நீங்களும் ஏமாந்து போயிருக்கீங்க, அதுதான் உண்மை, அதனால நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல என்றான். அதை கேட்டவுடன் பிரதியா அருகே இருந்த கல்கியிடம், இவனுக்கு வேற வேலையே கிடையாது, பொண்ணுங்களை உஷார் பண்றதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான், அவ சொல்ற மாதிரி அவ ஏமாத்துக்காரிதான் என்றாள். கல்கியோ சிரிப்பை அடக்கியபடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவ என்னதான் காமெடி பண்றான்னு பாக்கலாம் என்றாள். ரூபினி தொடர்ந்து பின்வருமாறு பேசினாள். என் பக்கம் உண்மை இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும், நான் எந்த பொய்யும் சொல்ல நிரூபிக்கிறதுக்கும் நான் இப்ப ஒரு வேலையை பார்க்க போறேன். அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளாக் கேட், நம்ம கூட வேலை செய்ய கூப்பிட்டு இருக்கேன், அவங்களும் இதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க என்றாள். இதை கேட்டவுடன் அனைவருக்கும் பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. கல்கியோ அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன சொல்றா, இவ கூட வேலை பாக்குறேன்னு நான் எப்ப சொன்னேன் என நினைத்தாள். அதுவரை ரூபினியை திட்டிக் கொண்டிருந்த பிரதியாவும் உற்சாகமாக, உண்மையாவா, அவங்க நம்ம கூட வேலை பார்க்க போறாங்களா என கேட்டாள். மிகவும் அதிசயமான விஷயத்தை கேட்பது போல் ஒருவருடன் ஒருவர் அதனை பற்றி பேசியபடி இருந்தார்கள். கல்கிதான், இவ சொன்ன பொய்யெல்லாம் பத்தாதுன்னு இப்ப பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காளே என நினைத்தாள். பின்னர் ரூபினி தொடர்ந்து பேசினாள். அவங்க நம்ம கிட்ட வேலை செய்ய வரதுக்கு முன்னாடி நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால நம்ம கேரக்டரை பத்தி சொல்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அதை இப்ப உங்க எல்லார்கிட்டயும் நான் குடுக்கறேன், அதையெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. அதை வச்சு அவங்க நம்ம கேரக்டரை பத்தி தெரிஞ்சுப்பாங்க, நாம எல்லாம் ஒன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலைய பார்க்கலாம் என்றாள். அதை கேட்ட கல்கிக்கு, இவ எல்லாத்தையும் இப்படி காமெடியா தான் பண்ணிட்டு இருப்பாளா, என்னோட பேரை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கா என நினைத்தாள். இருந்தாலும் எதுவும் சொல்லவில்லை. பிரதியாவோ உடனடியாக சென்று, சரி, நாம இப்பவே அந்த குவெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம், நான் என்னோட பிளாக் கேட்டுக்காக எல்லாத்தையும் பண்றேன் என்றாள். இவ்வளவு நேரம் அந்த ரூபினியை கலாய்த்த பிரதியா இவ்வளவு ஆர்வமாக செயல்படுவதை கண்டு கல்கிக்கு ஆச்சரியம் வந்தது. இவ என்ன அதுக்குள்ள இப்படியே மாறிட்டா, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என நினைத்து குழம்பினாள். அப்பொழுது அங்கே இருந்த தேவாவை பார்த்த கல்கி, சார், இதெல்லாம் என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு, ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க நம்ம கூட வேலை செய்வாங்களா என சலிப்பாக கேட்டாள். ஆனால் தேவாவோ, வேற வழி இல்ல, அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கூட வேலை செய்யறன்னு சொன்னதே பெரிய விஷயம், இது எல்லாத்துக்கும் நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்றான். கல்கியோ ஏளனமாக, முதல்ல இந்த வேலையை விட்டுட்டு போகணும், ராக்கி மட்டும் வெளியே வரட்டும், அப்புறம் அந்த பிரதீப்புக்கு கூட நானே ஏதாவது மருந்து கண்டுபிடிப்பேன், இவங்களை விட்டுட்டு போயிடணும், இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க என நினைத்தாள்.
அவள் முகத்தில் எரிச்சல் அதிகமாக வந்தது. ஆனால் யாரும் கல்கியை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. மும்முரமாக அந்த கொஸ்டினை வாங்கி அதனை நிரப்ப ஆரம்பித்தார்கள். சங்கரும் பிரதியாவும் போட்டி போட்டபடி அதை செய்தார்கள். கல்கியோ மெதுவாக பிரதியா அருகே சென்று, பிரதியா என்னாச்சு? இவ்ளோ நேரம் அந்த ரூபினிய திட்டிக்கிட்டு இருந்த, இப்ப அவ சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கியே என கேட்டாள். அவளோ, ஆமா கல்கி, எனக்கு அவளை பிடிக்காது. ஆனா இவங்க சொல்ற பிளாக் கேட்ட அவ்ளோ பிடிக்கும் என்றாள். கல்கியோ ஆச்சரியமாக, என்ன சொல்ற, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா என கேட்டாள். பிரதியாவோ, என்ன கல்கி இப்படி கேட்டுட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி இது வரைக்கும் நினைச்சது கூட இல்ல. அப்படி பண்ற மாதிரி இருந்தா பிளாக் கேட்ட தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றாள். அதை கேட்டவுடன் கல்கியின் முகத்தில் ஆச்சரியம் மிகவும் அதிகமாக வந்தது. என்ன சொல்ற, இப்படி ஒரு முடிவுல இருக்க? அவங்கள நீ பார்த்தது கூட இல்ல. ஒருவேளை பிளாக் கேட் பொண்ணா இருந்தா என்ன செய்வ என ஏளனமாக கல்கி கேட்டாள். அதை கேட்டு பிரதியா அதிர்ச்சி அடைந்தது போல் தெரியவில்லை. சாதாரணமாகவே பதில் சொன்னாள். அவங்க பொண்ணா இருந்தா என்ன செய்ய? பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லையே. வெளிநாட்டுல எல்லாம் இது ஏராளமா நடந்துட்டு தான் இருக்கு. நானும் தாராளமா அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன் என்றாள். இப்படி பிரதியா பேசுவதை கண்டு கல்கிக்கு ஆச்சரியம்தான் அதிகமாக வந்தது. என்ன இந்த முடிவுல இருக்கா? விஜய்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என நினைத்தாள். கல்கி சில நொடிகள் கழித்து புன்னகையுடன், உங்க அண்ணா விஜய்க்கு சரியான போட்டி நீதான். என்னைக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிக்க போறீங்களோ என நினைத்து சிரித்தாள். பிரதியாவோ, கல்கி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், முதல்ல இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நிரப்பணும் என்றபடி வேலை செய்ய ஆரம்பித்தாள். அடுத்த சில நிமிடங்கள் அங்கு இருந்த அறை அனைவருக்கும் தேர்வு எழுதுவது போல் நடந்தது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டினை நிரப்பினார்கள். அதிலிருந்த ஏராளமான கேள்விகள் சிறுபிள்ளைத்தனமான கேள்விகளாகத்தான் இருந்தது. கல்கிக்கு அதனை பார்க்க பார்க்க எரிச்சல் தான் வந்தது. இதை எழுதுனா என்னோட நேரம் தான் வேஸ்ட் ஆகுது. ஏன் தான் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றாங்களோ? இவங்களும் அதை நடத்துறாங்க பாரு, அவங்கள சொல்லணும் என நினைத்து வருந்தினாள். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த கொஸ்டினை நிரப்பினாள். பாப்போம் இந்த ரூபினி எந்த அளவுக்கு போறான்னு. கூடிய சீக்கிரம் தெரியதானே போகுது இவங்க எல்லாம் எவ்வளவு முட்டாளா இருக்காங்கன்னு. அப்பயாவது புரிஞ்சுப்பாங்க என நினைத்தபடி கல்கி வேலையை முடித்தாள். பின்னர் அனைத்தையும் வாங்கிய ரூபினி, இத பத்தி எல்லாம் நான் பிளாக் கேட் கிட்ட கண்டிப்பா சொல்றேன். நாளைக்கு அவங்க கூட வீடியோ கால்ல கூட நாம பேசலாம் என அடுத்த வெடிகுண்டை தூக்கி போட்டாள். அதை கேட்டவுடன் பிரதியா உற்சாகத்தில் குதித்து விட்டாள். அவள் மட்டுமல்ல, அங்கிருந்த பலரும் தலைக்கால் புரியாமல் குதிக்க ஆரம்பித்தார்கள். காலையில் பொய் சொல்லியதால் அவமானப்பட்ட ரூபினிக்கு அது நல்ல வாய்ப்பாக அமைந்தது. இழந்த நற்பெயரை மீண்டும் அவள் மீட்டாள். பிளாக் கேட்ட நான் பார்க்க போறேனா, அவங்க கூட வீடியோ கால்லையும் பேச போறேனா என சந்தோஷமாக சொன்னாள். கல்கியோ, இவங்க எல்லாம் முட்டாளா இருக்காங்கன்னு நானும் முட்டாள் மாதிரியே நடிக்க வேண்டியதா இருக்கு என நினைத்தபடி அங்கிருந்து கிளம்பினாள். அவர்கள் சென்ற பின்னரும் அங்கே இருந்தவர்களின் உற்சாக நிலை குறையவில்லை. பலர் ரூபினியை போற்றி புகழ்ந்தபடிதான் இருந்தார்கள். அங்கிருந்து கிளம்பி கல்கி நேராக தனது வீட்டிற்குத்தான் சென்றாள். அவள் வீட்டிற்குள் நுழையும் போது அங்கே வாக்குவாதம் நடைபெறுவதும் சச்சரவு இருப்பதும் போல் தெரிந்தது. ஆகவே வெளியே இருந்து உள்ளே என்ன நடக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தாள். முன்னர் திருமண நாள் என்று வந்து பிரச்சனை செய்த கிருஷ்ணமூர்த்தியின் அம்மாவும் அப்பாவும் அப்பொழுதும் வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்த ராமச்சந்திரன் மிகவும் கோபமாக கத்த ஆரம்பித்தார். இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நல்லது நடக்கிற வீட்ல வந்து எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என்றார். அப்பொழுது கிருஷ்ணமூர்த்தியும் தனுஷ்காவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தார்கள். அவர்களை கண்டதால் இவர்கள் இருவருக்கும் வெறுப்பு மேலும் அதிகரித்தது. கிருஷ்ணமூர்த்திக்கும் அவர்களை கண்டு கோபம் அதிகமாக வந்தது. உங்க செலவுக்கு தான் பணம் எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கல்ல, பின்ன ஏன் தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க என்றபடிதான் அவர் இறங்கி வந்தார். அவரை கண்டவுடன் இருவருக்கும் வெறுப்பு வந்தாலும் சற்று கோபமாகவே பேச ஆரம்பித்தார்கள். நிகாரிகா எங்களுக்கு வேணும். சிறு வயதிலிருந்து கிருஷ்ணமூர்த்திக்கு தனது பெற்றோரை பிடிக்காது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. இப்பொழுது அவர்களை கண்டுதான் அவனின் கோபம் அதிகரிக்கத்தான் செய்தது. ஆகவே எரிச்சலுடன் பேச ஆரம்பித்தார்.
உங்களை அன்னைக்கு கல்யாண வீட்டுல வச்சு அசிங்கப்படுத்தி தான் அனுப்புனேன். பின்ன ஏன் இங்க வந்திருக்கீங்க? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்றார். அவர்கள் சொல்லியதை கேட்டவுடன் இருவரும் அதிர்ச்சி அடைவார்கள் அல்லது கோபப்படுவார்கள் என தனுஷ்கா எதிர்பார்த்தாள். ஆனால் அவர்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக பேச ஆரம்பித்தார்கள். கிருஷ்ணமூர்த்தியின் அப்பா அங்கே அமர்ந்திருந்த ராமச்சந்திரனை பார்த்து பேசினார். நீங்க இருக்கிறப்பயே நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கலாமா? இந்த அசிங்கத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க எப்படிதான் இருக்கீங்களோ என கத்தினான். ராமச்சந்திரனுக்கு கோபம் அதிகமாக வந்தது. என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க என கேட்க, நம்ம குடும்பத்துக்கும் ஒரு கொலைகாரன் குடும்பத்துக்கும் சம்பந்தம் பண்ணி வச்சிட்டீங்களே, இதத்தான் நான் சொல்றேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு எல்லா பேரும் நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியலையா என கேட்டான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் தனுஷ்கா மிகவும் உடைந்து போனாள். நம்ம அப்பாவால நமக்கு இன்னும் எவ்வளவு கெட்ட பேரு தான் வரப்போகுதோ என நினைத்தாள். மெல்லிய குரலில், எங்க அப்பா ஒன்னும் யாரையும் கொலை பண்ணல, சீக்கிரமா அந்த உண்மை உலகத்துக்கு எல்லாம் தெரியும் என்றாள். அதற்கு கிருஷ்ணமூர்த்தியின் அம்மா, அது கூட பிரச்சனை இல்ல, நாங்க இப்ப பேச வந்திருக்கிறது எங்க பேத்தி நிகாரிகாவை பத்தி தான் என்றாள். குழந்தையின் பெயரை சொன்னதும் அவளை அனைவரும் வித்தியாசமாக பார்த்தார்கள். அவளோ தொடர்ந்து பேசினாள். கிருஷ்ணமூர்த்தி சின்ன பையன் கிடையாது, அவனுக்கு தனுஷ்காவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால வரப்போற பிரச்சனைகளை அவன் சமாளிச்சுக்குவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையில எதுக்கு தேவையில்லாம எங்க பேத்தி நிகாரிகா கஷ்டப்படணும்? அவளோட சேஃப்டிய பத்தி தான் நாங்க கவலைப்படுறோம் என்றாள். ராமச்சந்திரரோ அவர்கள் பேசுவதை வித்தியாசமாக பார்த்தார். பின்னர், இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும், அத மட்டும் தெளிவா சொல்லுங்க என கேட்க, கிருஷ்ணமூர்த்தியின் அப்பா பேச ஆரம்பித்தார். நாங்க இப்ப வெளிநாட்டுக்கு போறோம், கூட நிகாரிகாவையும் கூட்டிட்டு போறோம். ஒரு 10 வருஷத்துக்கு நாங்க அங்கேயே இருப்போம். இங்க இருந்தா அவளை எல்லாரும் கொலைகார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க, அவளும் ரொம்ப கஷ்டப்படுவா. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் என்றான். அதை கேட்டவுடன் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. வெளியே இருந்து அந்த விஷயங்களை கவனித்த கல்கியும் கூட அதிர்ச்சியில் சில கணம் உறைந்து போனாள். ராமச்சந்திரன் கோபத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அருகே இருந்த காஃபி கப்பை தூக்கி தரையில் போட்டு உடைத்தார். கொஞ்சம் மரியாதை கொடுத்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. உங்களை குடும்பத்தை விட்டு துரத்தி ரொம்ப நாள் ஆயிருச்சு. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையா வெளியே போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது என்றார். ஆனால் அவர் இப்படி கத்தினாலும் அவர்கள் பயப்படுவதாக தெரியவில்லை. அவர்கள் முடிவில் உறுதியாகத்தான் இருப்பது போல் இருந்தது. தனுஷ்காவோ தன் நிலையை மறந்து கோபமாக பேச ஆரம்பித்தாள். என்னோட குழந்தைய நான் யாருக்கும் தரமாட்டேன். ஏற்கனவே அவளை விட்டு 5 வருஷம் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரவே வராது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் குழந்தை என் கூட தான் இருக்கணும் என பிடிவாதமாக சொன்னாள். ஆனால் கிருஷ்ணமூர்த்தியின் அம்மா சாதாரணமாக அதற்கு பதில் சொன்னாள். உன் குழந்தைன்னு ரொம்ப அக்கறையா பேசுறியே. 5 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைய தொலைச்சுக்கிட்டு இருந்தியே, அப்போ உன்னோட அக்கறை எங்க போச்சு? அப்ப குழந்தை உன் கையில இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காதே என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தனுஷ்காவுக்கு முன்னர் ஏற்பட்டதை விட அதிக அளவு அதிர்ச்சி ஏற்பட்டது. அத்துடன் சேர்ந்து வருத்தமும் கவலையும் அதிகமாக ஏறியது. ஏற்கனவே நிகாரிகாவின் காயங்களை பார்த்த பின் அவள் மிகவும் மனமுடைந்து போயிருந்தாள். அவள் மேலே அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு இருந்தது. அதனால் அனுதினமும் வருத்தப்பட்டபடிதான் இருந்தாள். ஆனால் அந்த விஷயத்தை இப்பொழுது இவர்கள் சுட்டிக்காட்டி பேசுவதும் அவளின் இதயத்தை நொறுக்கியது. அவளின் கண்கள் கூட கலங்கி அழத் தொடங்கினாள். அதனை கவனித்த கல்கி வீட்டிற்குள் நுழைந்தாள். என்ன நடக்குது இங்க? எதுக்கு தேவையில்லாம தனுஷ்காவை எல்லாரும் குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் நடந்தப்ப அவ குழந்தை பிறந்து மயக்கத்துல இருந்தா. அது அவளுக்கே தெரியாம நடந்த விஷயம். அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் என் ஃப்ரெண்ட பேசாதீங்க என சொன்னாள். மேலும் ஆதரவாக தனுஷ்காவின் அருகே சென்று நின்று அவளின் கைகளை பிடித்தாள். அதை கண்டவுடன் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த பேச்சை பேசுவதால் இனிமேல் தங்களுக்கு வெற்றி கிடைக்காது என கிருஷ்ணமூர்த்தியின் பெற்றோருக்கும் புரிந்தது.
கிருஷ்ணமூர்த்தியின் அப்பாவோ, இப்ப எதுக்கு இந்த விஷயத்த பத்தி நாம பேசிட்டு இருக்கோம்? நம்ம முடிவுல நாம உறுதியா இருப்போம். குழந்தை தன்னோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு வாழ்றதுதான் எல்லாருக்குமே நல்லது. அதத்தான் நாங்க சொல்றோம். கிருஷ்ணமூர்த்தி தான் இப்ப குடும்பத்தோட தலைவன். இங்க இருக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிறது அவன்தான். அவனால வெளிநாட்டுக்கு போக முடியாது. அதனால நாங்களே இதை ஏத்துக்கிறோம். நாங்க குழந்தைய கூட்டிட்டு போய் தனியா வச்சு நல்லா வளர்ப்போம் என உறுதியாக சொன்னான். அவர்கள் பேச பேச கிருஷ்ணமூர்த்தியின் ஆத்திரம் அதிகரித்து கொண்டுதான் சென்றது. அவர் எரிமலை வெடித்தது போல் வேகமாக கத்த ஆரம்பித்தார். நிறுத்துங்க, போனா போகுதுன்னு விட்டா உங்களோட பேச்சு அதிகமாயிட்டே போகுது என்றார். எப்பொழுதும் பொறுமையாகவும் தந்திரமாகவும் செயல்படும் கிருஷ்ணமூர்த்தி அன்று பொறுமை இழந்து கத்துவதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார்கள். கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்து பேசினார். குழந்தைய எப்படி கவனிச்சுக்கிட்டா, குழந்தைக்காக என்ன பண்ணான்னு தனுஷ்காவை போய் கேக்குறீங்க? நீங்க உங்க குழந்தைக்கு எனக்காக என்ன பண்ணீங்க? நானும் நிகாரிகா வயசுல இருக்கிறப்ப தானே என்ன துரத்தி விட்டீங்க. வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்க. நல்ல வேளை என் வாழ்க்கையில ராமச்சந்திர மாமா வந்தாரு. இல்லனா நான் அன்னைக்கே அழிஞ்சு போயிருப்பேன். அத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா என கத்தினார். அவர் கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவரின் அப்பா அம்மா திகைத்து போனார்கள். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது கிருஷ்ணமூர்த்தியின் குரல் மிகவும் கோபமாக இருந்தாலும் அதில் உணர்ச்சி வேகமும் இருந்தது. அவரின் கண்கள் கூட பழைய நினைவுகளில் மூழ்கி கலங்கியது. அவர் அருகே இருந்த ராமச்சந்திரன் கையை அழுத்தமாக பிடித்தார். அந்த பிடிப்பில் பழைய நினைவுகளும் அவர் மேல் உள்ள நன்றியும் சேர்ந்து எழுந்தது. அதனால் கண்கள் கலங்க சிறிது நேரம் இருந்தார். அவர் கத்திய அதிர்ச்சியில் அனைவரும் உறைந்து போய் சிறிது நேரம் காத்திருந்தார்கள். ஒரு உண்மைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க நிகாரிகா மேல இருக்கிற அக்கறையில தான் குழந்தைய கேக்குறீங்களா? அவதான் இந்த குடும்பத்தோட அடுத்த தலைமுறை. அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த குடும்பத்தையே அதிகாரம் பண்ணலான்னு தானே கேட்டுட்டு இருக்கீங்க என்றார். தாங்கள் போட்டு வந்த திட்டத்தை இவ்வளவு சாதாரணமாக கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவதைக் கண்டு இருவரும் அதிர்ச்சியில் என்ன பேசுவதென்று தெரியாமல் சில நொடிகள் தயங்கினார்கள். மேலும் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க குழந்தைய கேட்டு கோர்ட்டுக்கு போனாலும் போங்க. அங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இப்ப மரியாதையா வெளியே போறீங்களா, இல்ல வேலைக்காரங்களை கூப்பிட்டு உங்களை துரத்த சொல்லவா என கேட்டார். அதற்கு அவரின் அப்பா, இந்த விஷயத்துக்காக நாம கோர்ட்டுக்கு போனா நமக்கு தான் அசிங்கம் வரும். அத பத்தி நீ யோசிச்சியா என கேட்டான். கிருஷ்ணமூர்த்தி அம்மாவோ, நாங்க ஒன்னும் காரணம் இல்லாம பேசல. நாங்க ஒரு வீடியோவை காட்டுறோம். அத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுங்க என்றாள். உடனே கிருஷ்ணமூர்த்தி அப்பா தனது போனில் இருந்த ஒரு வீடியோவை அனைவருக்கும் காட்ட ஆரம்பித்தான். வேண்டா வெறுப்பாக அவர்களும் அதனை கவனித்தார்கள். அது நிகாரிகா பள்ளியில் இருப்பது போல் எடுக்கப்பட்டு இருந்தது. அந்த பள்ளியில் குழந்தைகளுக்கு களிமண்ணை கொடுப்பார்கள். அதை வைத்து அவர்கள் தங்களுக்கு பிடித்த பொம்மை விளையாட்டு பொருட்கள் முதலியவற்றை செய்ய வேண்டும். குழந்தைகளின் கிரியேட்டிவிட்டியை அதிகரிப்பதற்காக இவ்வாறு செய்வார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட களிமண்ணில் நிகாரிகா விளையாடியபடி இருந்தாள். அவள் அந்த களிமண்ணை கொண்டு அழகான பார்பி டால் செய்தாள். அந்த டால் முழுமை பெற தொடங்கியது. ஆனால் அதில் காதை செய்வதற்கு மட்டும் அவளிடம் போதுமான களிமண் இல்லை. உடனே தனது நண்பர்களிடம் சென்று கேட்க ஆரம்பித்தாள். என்னோட பொம்மைக்கு காது செய்ய மட்டும் களிமண் இல்ல, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் தரீங்களா என்றாள். அவளை கண்டவுடன் குழந்தைகள் பயத்துடன் எழுந்து நின்றார்கள். நிகாரிகா, எங்க கிட்ட வராத. உங்க கூட நாங்க சேரவே மாட்டோம். உங்க தாத்தா ஒரு கொலைகாரன். உன் குடும்பமே கொலைகார குடும்பம் என கத்தினார்கள். அதை கண்டவுடன் அவளுக்கு அதிர்ச்சிதான் ஏற்பட்டது. நீங்க தெரியாம பேசுறீங்க. எங்க தாத்தா ஒன்னும் கொலைகாரன் கிடையாது என்றாள். ராக்கி பற்றி பல வதந்திகளும் தகவல்களும் டிவிகளில் பரவி இருந்தன. அவற்றை அரைகுறையாக கேட்ட குழந்தைகள் நிகாரிகாவை இவ்வாறு பேசினார்கள். உங்க தாத்தா மாதிரியே நீயும் கொலை பண்ணுவல, எங்க எல்லாரையும் கொலை பண்ணுவ. உன்கிட்ட சேரவே மாட்டோம், போ போ என கத்தினார்கள். குழந்தைகள் அனைவரும் மொத்தமாக சேர்ந்து நிகாரிகாவை விரட்ட ஆரம்பித்தார்கள். அதனை கண்டு நிகாரிகா மிகவும் வருந்தி போனாள். அவளின் கண்கள் கலங்க ஒரு மூலையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அந்த குழந்தைகள் அவளை விட்டு தனியாக சென்று விளையாடத் தொடங்கினார்கள். அதனை பார்த்தபோது தனுஷ்காவுக்கும் அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் ஏற்பட்டது. ஏனெனில்
நிகாரிகாவை பள்ளிக்கு அனுப்புவதை பற்றி கல்கியிடம் ஏற்கனவே அவள் பேசியிருந்தாள். அபி மாதிரியே நிகாரிகாவையும் வீட்லயே வச்சு பாடம் சொல்லி கொடுக்கலாமா என கேட்டாள். ஆனால் கல்கி அதற்கு சம்மதிக்கவில்லை. அபி யார்கிட்டயும் பழகாம தனியா இருந்ததாலதான் இப்ப ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கான். அது மாறதான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன். அங்க போறதால இப்ப மாறிக்கிட்டு வரான். நிகாரிகா ஏற்கனவே பயந்த சுபாவம் இருக்கிற பொண்ணு. அந்த தப்ப இவ விஷயத்துல பண்ண வேணாம் என கூறியிருந்தாள். அதனால்தான் அவளை தொடர்ச்சியாக பள்ளிக்கு அனுப்பினாள் தனுஷ்கா. இப்பொழுது அதுவே மாறுபட்ட விளைவுகளை கொடுப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அந்த வேதனையை அதிகப்படுத்தும் வண்ணம் கிருஷ்ணமூர்த்தியின் அம்மா பேச ஆரம்பித்தாள். நல்லா பாருங்க, நம்ம வீட்டு குழந்தைய அவங்க என்ன பண்றாங்கன்னு. நம்ம மேல இருக்கிற பயத்துல எதுவும் பண்ணாம விட்டாங்க, இல்லனா அடிச்சு கூட இருப்பாங்க என ஏற்றி விட்டாள். அங்கே நடப்பதை கண்டு அனைவருக்கும் அதிர்ச்சியும் குழப்பமும் அதிகமாக ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் கலங்காமல் இருந்தது கிருஷ்ணமூர்த்தி மட்டும்தான். அவர் சற்று ஏளனமாக பேச ஆரம்பித்தார். பாதி வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாதுல்ல. அங்க நடந்த விஷயம் இன்னும் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம் என்றபடி அங்கே இருந்த டிவியை ஆன் செய்தார். அதில் மற்றொரு வீடியோ ஓட ஆரம்பித்தது. போன்ல பார்த்தா சின்ன வீடியோவா இருக்கும், நாம டிவில தெளிவா பார்க்கலாம் என்றார். அந்த வீடியோ நிகாரிகா குழந்தைகளால் அவமானப்படுத்தப்பட்டு தனியாக அமர்ந்து அழுதபடி இருந்த நிலையில் இருந்து ஆரம்பித்து இருந்தது. அவள் தனியாக இருப்பதை கண்ட அபி அவளுக்கு அருகே சென்று அமர்ந்தான். அவன் வந்ததும் அவளுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை. தொடர்ந்து அழுதபடியே இருந்தாள். செய்து வைத்தாள். அந்த பொம்மை முழுமையும் அடைந்தது. மேலும் அபி தன்னுடைய களிமண்ணையும் கொடுத்து, எனக்கு இத வச்சு இன்னொரு பொம்மை செஞ்சித்தா, எனக்காக ஸ்பைடர்மேன் பொம்மை செஞ்சித்தா என்றான். நிகாரிகாவுக்கு மனது முழுவதும் வருத்தம் இருந்தாலும் அவளுக்கு பொம்மைகள் செய்வது மிகவும் பிடித்த விஷயம். அதனால் மனதை சற்று அமைதிப்படுத்தியபடி அபி சொன்னவாறு அவனின் களிமண்ணையும் வாங்கி மற்றொரு அழகான பொம்மையும் செய்து முடித்தாள். 2 பொம்மைகளும் பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தது. அனைவரும் நிகாரிகாவை வெறுத்து விட்டாலும் அவளிடம் ரக்ஷிதா சென்று பேசுவது தூரமாக இருந்து பார்த்த குழந்தைகளுக்கு ஆச்சரியத்தை அதிகப்படுத்தியது. ஆகவே இருவரையும் சுற்றி வந்து நின்று பார்த்தார்கள். அதில் ஒரு குழந்தை அபியிடம், ரக்ஷிதா, நீ நிகாரிகா கூட சேராத, அவ உன்னை கொலை பண்ணிடுவா என்றாள். மற்றொரு குழந்தையோ, ரக்ஷிதா, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, உன்னை அவ கொலை பண்ண போறா என்றான். அதை கண்டு அபி சிரித்தான். எனக்கு யார் மேலையும் பயம் கிடையாது, அதுவும் இல்லாம அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, அவ எவ்வளவு அழகா பொம்மை செஞ்சிருக்கான்னு பாருங்க என தனது கையில் இருந்த 2 பொம்மைகளையும் காட்டினான். அதை பார்த்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு உற்சாகம் பொங்கியது. அந்த பொம்மை சூப்பரா இருக்கு, நிகாரிகா ரொம்ப அழகா பண்ணிருக்க என பாராட்டினார்கள். பின்னர் அங்கிருந்த குழந்தைகளும் தங்கள் கையில் இருந்த களிமண்ணையும் சேர்த்து கொடுத்து, நிகாரிகா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம், நீ எங்களுக்கும் பொம்மை செஞ்சு கொடு என கேட்க ஆரம்பித்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்னர் தன்னை திட்டிவிட்டு சென்றவர்கள் இப்பொழுது தன்னுடன் நன்றாக பேசுவது நிகாரிகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் சந்தோஷத்தையும் அதிகமாக கொடுத்தது. அவளும் உற்சாகமாக அந்த களிமண்ணை வாங்கி அனைவருக்கும் பொம்மைகளை செய்ய ஆரம்பித்தாள். பல வகைகளாய் அழகாய் அனைத்து பொம்மைகளையும் செய்து முடித்தாள். அது அனைத்தையும் பெற்றுக்கொண்ட குழந்தைகள் உற்சாகத்தில் மிகவும் சத்தமாக சிரித்தார்கள். நிகாரிகாவுடன் சேர்ந்து விளையாடினார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவளை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வீடியோவை பார்த்தபோது கல்கிக்கும் மனது உற்சாகமாக இருந்தது. ஏனெனில் அவளின் மகன் அபிதான் குழந்தைகளின் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைத்து இருந்தான். நான் அங்க இருந்தா என்ன பண்ணிருப்பனோ அதையே என்னோட குழந்தையும் பண்ணிருக்கான் என நினைத்து மகிழ்ந்தாள். அதனை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி சற்று உற்சாகமாக பேச ஆரம்பித்தார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.